பெண் குழந்தை பிறந்திருக்கு சார். வெரி குட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு சொல்லாதீங்க. தோ இவர்கிட்ட சொல்லுங்க. இவர் யாரு? இவர்தான் அந்த குழந்தைக்கு அப்பா. அப்போ நீங்க? இவரோட பிள்ளை நம்பர் 1. என்ன சார் ஒரே குழப்பமா இருக்கு? இதுல என்ன குழப்பம்? அந்த குழந்தைக்கு இவர் அப்பா, இவருக்கு நான் பிள்ளை, அந்த குழந்தை என் தங்கச்சி. ரொம்ப அநியாயமா இருக்கு சார். இதுல என்ன நியாயம்? இவர் மட்டும் எலெக்ஷன்ல நின்னாரு, எங்க வீட்டு ஓட்லயே ஜெயிச்சிருவார் இல்ல சார்? ஏப்பா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? இந்த விஷயத்திலேயாவது கின்னஸ்ல இடம் பெறணும் முயற்சி பண்ணிட்டு இருக்க. ஒத்துழைக்கிறவங்க ஒத்துழைச்சால நீ என்னமா இடைஞ்சல் பண்ண போல் இருக்க? உள்ள இருக்கிறது உங்க அம்மாங்களா? நோ நோ, சிட்டி நம்பர் 2. அதுலயும் டோக்கன் சிஸ்டமா? இதுல என்ன பெரிய ஆச்சரியம்? நீங்களும் இங்க ஒரு 5 நிமிஷம் நின்னு பேசி பாருங்க, உங்க கையில ஒரு டோக்கன் கொடுத்துருவார் இல்ல சார்? சரி சரி, நான் போய் இந்த குட் நியூஸை டிவி ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்துடுறேன். அப்பதான் எங்க வீட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகும். வரட்டா சார்? பேசிடும். நல்ல கலையாவே இருக்க. உன்னை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே. கொடைக்கானல புதுசா? ஆமா சார். வீடு எங்க இருக்கு? வீடு இல்ல சார், ஹாஸ்டல். ஹாஸ்டல்னா ஒர்க் அவுட் ஆகாத, ஒரே கூட்டமா இருக்கேன். எதுக்குமா கஷ்டப்பட்டு ஹாஸ்டல்ல தங்கிட்டு? பேசாம நம்ம வீட்லயே ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு, அங்க வந்து தங்கினா சௌரியமா. வீட்டுக்காரர் என்ன வேலை செய்யறாருமா? போலீஸ் ஆபீசர். டாக்டர், பிரஷர் ஏறுது டாக்டர். சிட்டி நம்பர் 1. என்னப்பா? என்ன சமையல்? அப்பளம் பொரிச்சிட்டு இருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. முருங்கைக்காய் சாம்பாரால வர பிரச்சனை தான் இது. எனிவே, உங்களுக்கு ஒரு சூப்பர் குட் நியூஸ்ல வந்திருக்கேன். என்ன நியூஸ்? அதாவது உங்க புருஷன், என்னோட அப்பா, தட் இஸ் மை சார், சச்சின் டெண்டுல்கர் மாதிரி அடிக்கிட்டு இருக்கார். எதிர்க்க 7 விக்கெட் டவுன். என்னப்பா சொல்ற? உங்களுக்கு எல்லாமே ஆக்ஷன் ரீப்ளேயோட சொன்னாதானே புரியும். நம்மளால ஆக்ஷன்லாம் பண்ண முடியாது, ரீப்ளே வேணா பண்றேன். சிட்டி நம்பர் 2க்கு சுமார் ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி பெண் குழந்தை சுகப்பிரசவம் ஆயிருக்கு. என்னது? சுகப்பிரசவமா? ஹலோ ஹலோ, 9 மாசத்துக்கு முன்னாடி வர வேண்டிய மயக்கம் இப்ப வந்தா என்ன யூஸ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பசங்களா. சிட்டி நம்பர் 2க்கு சுகப்பிரசவம் ஆச்சுன்னு சொன்னேன். இவங்க எப்படி மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறந்தா இவங்களுக்கு மயக்கம் வருது, இவங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு மயக்கம் வருது. என்ன விளையாட்டு இது? இது விளையாட்டு இல்ல, பக்கத்து வீட்டு பாட்டியை கூடுங்க. பாட்டி, நம்ம வீட்ல அடிக்கடி நடக்கிறது தானே, நானே பாக்குறேன். என்னாச்சு? ஆமா, குடும்பத்துல ஒரு புள்ளிய சம்பாதிக்க நீ ஒருத்தன் தான். நீங்க மயக்கம் போடுவீங்க. ஐயா போதும், நான் ஒன்னும் மயக்கம் போடல, அதிர்ச்சியில இருக்கேன். சின்ன விஷயத்துக்கு அதிர்ச்சி அடையலாமா? எது சின்ன விஷயம்? நம்ம குடும்பம் சின்னதா தான் இருந்தது, ஆனா நீங்க அது பெருசாக்கி பிரைமரி ஸ்கூல் ஆக்கிட்டீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். இருக்கும் இருக்கும். இந்த பாரு, நீயாவது வேலை வெட்டிக்கு போற, சம்பாதிக்கிற. நான் என்ன பண்றேன்? வீட்டுல சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எல்லாரையும் அம்மாக்கி விட்டுறதா? என்னத்த பெருசா அம்மாக்கிட்டாங்க? இப்போ உங்க அம்மாளுக்கு நீயும் தங்கச்சி 2, அதுவே முடியாம மண்டை போட்டா. அவ மண்டை போட்டதா நான் சும்மா இருக்க முடியுமா? அப்புறம் சிட்டி நம்பர் 1, அவளுக்கு நான் சொல்றேன் 2. 2 அவளுக்கு பிறந்ததோட 3. இது இவங்களுக்கு இனிமே பிறக்க போறதோட 3, 6, மொத்தம் 8. அப்படியா? என்ன பெருமையா இது? பின்ன பெரிய பெருமை இல்லையா இது? வேற குடும்பம் இருந்தா ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யணும். இப்ப நீ குடும்பத்துடைய வருமானத்துக்கு வழி வகுக்கிற, நான் குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கூட்டுறேன். எனக்கு துணையாவும் சித்திக குடும்பத்துடைய எண்ணிக்கையை பெருக்கிட்டு இருக்காங்க. இப்படி கணக்கு வாதியார் மாதிரி பேலன்ஸிங்க குடும்பத்தை நடத்திட்டு இருக்க. என்ன பேசுறீங்க? அது சரி, நீங்க பாட்டுக்கு பெத்து போட்டுட்டே இருப்பீங்க, யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஏன் உனக்கு என்ன வேலை? போட்டுற மாதிரி இந்த குடும்பத்தோட பாரத்தை சமக்க மாட்டேன். நீ சமப்பா சுமந்து சுமந்து தான் குள்ளமணி சைஸ்க்கு ஆயிட்டேன். தங்கம், கிளாஸ் நியூஸ் தெரியுமா? என்னதுன்னா? புதுசா ஒண்ணுல, பழைய மாதிரி தான். நம்ம சிட்டி நம்பர் 2க்கு புதுசா பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதாவது நீ துவைச்சு காய போடுறதுக்கு ஒரு உருப்படி அதிகம். உங்க ஆபீசர் தான் கூப்பிடுறாரு. சீக்கிரம் போய் கவனிமா, இல்லன்னா இந்தியாவே பந்தாயிடும். போ போமா. தங்கம் வாடிங்க. என்னங்க? பட்டெல்லாம் கொஞ்சம் போட்டு விடுறீ. பாரு, மத்தியானம் லஞ்சுக்கு 1 மணிக்கு கரெக்டா வந்துருவேன். பிஞ்சு கோழிய பஞ்சு பஞ்சா பொரிச்சு போய் டிரைவர் வண்டி ரெடிங்க ஐயா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஹார்ன்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஆயிடுச்சுங்க ஐயா. ரெடி? டாப் கியர்ல தூக்குடா. டேய், நம்ம வண்டியில டேப் ரெக்கார்டர் போடுற. இதுக்கு பேர் தான் பில்லர் ராக். நான் இங்க் பில்லர் பாத்திருக்கேன், இவ்வளவு பெரிய பில்லர் பார்த்தது இல்லையே. ஐயா, நீங்க எந்த ஊரு? கொட்டாம்பட்டி. ஆமா, இத செதுக்குனது யாரு? இதுவா? போன வருஷம் பில் கிளின்டன் வந்தார்ல அவரு.
சந்தோஷமா? நீங்க எதுக்கு எடுத்தாலும் விளக்கம் சொல்றீங்க. நீங்க கொடைக்கானல் கைடு இல்ல, கோனார் கைடு. எப்படி வேணா வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள். ஃபாலோ மீ. வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். என்ன சார் இங்கே நிக்கிறீங்க? இன்னும் நிறைய இடம் இருக்கு பார்க்கிறதுக்கு. கம் ஆன். கோயிலுக்கு வர்றதுக்கு சங்கடமா இருக்கு. ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் குறிஞ்சி ஆண்டவர் எங்க குலதெய்வம். வெரி குட். கொடைக்கானல் வந்து என் குழந்தைக்கு முடி எடுத்து காது குத்துறதா வேண்டிக்கிட்டோம். அப்ப வாங்க உடனே போய் காது குத்திடலாம். இந்த மொட்டை அடிக்கிறவங்க, அதுக்கு மேல சந்தனம் தடவறவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாம் காசு கொடுத்தா கிடைப்பாங்க. தாய் மாமா மடியில உட்கார வச்சு காது குத்துறது தான் சம்பிரதாயம். ஆமா, அதுக்கு தம்பி வரணும். குடும்பத்துல ஒரே பிரச்சனை, அதனால அவன் வரல. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ உங்க குழந்தைய மடியில உட்கார வச்சுக்கிறதுக்கு ஒரு தாய் மாமா வேணும், அவ்வளவுதானே? அது நானே இருந்துட்டு போறேன். என்ன என்ன உங்க தம்பியை எடுத்துக்க மாட்டீங்களா? இத பாருங்க, இந்த சொந்த பந்தம் எல்லாம் ரத்தத்தால தான் இருக்கணும்னு கிடையாது, மனசாலையும் இருக்கலாம் இல்லையா? என்ன தம்பின்னு சொல்லி பாருங்க, உங்க எல்லாருக்கும் மட்டும் அடிச்சிருவேன். ஐ மீன் குழந்தைக்கு. எஸ். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரே ஒரு கண்டிஷன். சார் இல்ல, தம்பி சொல்லுங்க. தம்பி. வெரி குட், கம் ஆன். அழுவாம இருப்பா. ஓய், வலிக்காத மாதிரி குத்தும். அழுவாதப்பா. ஒழுங்கா குத்துனீரா? ஒழுங்கா குத்துருங்க தம்பி. சரியா குத்துல உங்க மூக்குல நான் குத்துவேன். ஆமா. என்ன வச்ச? டெம்பரரி மாமாங்கிற முறையில நம்மளால முடிஞ்சது இதுதான். ஓய், வச்சுக்கோ. வச்சுக்கவா வேண்டாமா? சரி, பிடிங்க. இது நன்றிங்க, வர்றேன். இந்த வேலை முடிஞ்சு போச்சு. மத்த டூரிஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? இல்ல தம்பி, ஒரே ஒரு சம்பிரதாயம் பாக்கி இருக்கு. என்னது? உங்க புருஷனுக்கு காது குத்தணுமா? எங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் தாய் மாமனுக்கு சேர வேண்டிய ஒரு பவுன் மோதிரம். அரே, என்ன இது? இதெல்லாம் வேண்டாங்க தம்பி. ஒரு அக்கா தம்பிக்காக செய்றேன், இது கூட செய்ய கூடாதா? என்ன நீங்க? மேடம், ஒரே குளிர்துல. உங்கள மாதிரி ஆம்பளையா இருந்தா ஒரு தம் அடிச்சுக்கலாம். என் பெட்டியே காணுங்க. காணுமா? எங்க வச்சிருந்தீங்க? இங்கதாங்க வச்சிருந்தேன். என்ன சார், ஊருக்கு புதுசா? சார், இந்த கொடைக்கானல் இருக்கே ரொம்ப கெட்டு போச்சு. இந்த சீசன்ல திடுறதுக்குன்னே பஸ் ஏறி வராங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். எங்கெங்க இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்? நான் வழி காட்டுறேன், வாங்க சார். கூட சார், இப்படி நேரா போனீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரும். அங்கங்க திரும்பாதீங்க. ஓகே, தேங்க்ஸ் மேடம். போ, நேரா போனா பழனிதான். அரோஹரா. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன குளிரு, என்ன குளிரு, என்ன பண்ணலாம்? சார். எஸ். ஓ மேடம், பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க, நிச்சயமா தம்மு தண்ணி எல்லாம் அடிப்பீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ரொம்ப குளிருது, ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா? ஷட் அப். ஏன் பீடி தான் பிடிப்பீங்க? ஐயோ, என் பெட்டியை காணோம். என்னது பெட்டியை காணுமா? என்னமா நீங்க இந்த ஊருக்கு புதுசா? இந்த கொடைக்கானலுக்கு நிறைய பேர் திருநூன்னு பஸ் ஏறி வராங்க. உங்களுக்காவது பரவாயில்ல, பெட்டியை தான் காணோம். நிறைய பேர் குட்டியை தள்ளிட்டு போயிறாங்க. இது இது ஏன் பெட்டி? கொஞ்சம் இருங்க. பெட்டி குட்டி போட்டுருச்சு. யோ, இந்த மாதிரி பெட்டி ஓட்டு போட்டு சூட்கேஸ் மேல சூட்கேஸ் வச்சு திருடுறது ஏன் ஃபார்முலா? ஆமா, அந்த சூட்கேஸ் மேல ஏன் சூட்கேஸ் வச்சு மூடுறது ஏன் ஃபார்முலா? இந்த வேலைட்டெல்லாம் வேண்டாம். ஏன் பெட்டியை கொடு. ஏய், உண்மையை சொல்லி, இது உன் பெட்டியா? சும்மா ஓய் பாணி, இங்க வா. கம்மியா கம்மியா கம்மியா. இது உங்க பெட்டி தானே? ஆமா சார். அப்ப எடுத்துக்கங்க. ஏய், இவ்வளவு பெருசா இருக்கீங்க, சின்ன பொண்ணு கிட்ட ஏமாந்தீங்கல்ல, இப்போவாது பத்திரமா போய் பழனியில சேருங்க, இல்லன்னா கோவணத்தோட தான் போகணும். வா வா. சரி, இப்ப நம்ம சண்டைக்கு வருவோம். உன் பேர் என்ன? உனக்கு எதுக்கு சொல்லணும்? சரி, சொல்ல வேண்டாம். ஊர் என்ன? பெரிய குளம். இத பாரு, இந்த கொடைக்கானல் இருக்க பெரிய குளம், இது என் சொந்த வீடு. இங்க வந்து ஏமாத்தலாம், திருடலான்னு பார்த்த. அத பத்தியா லேக்கு? அதுல கல்ல கட்டி உள்ள போட்டுருவேன். பேசாம உன் பெரிய குளத்துக்கே போய் உள்ள உட்காந்துக்கோ. இனிமே இந்த பெட்டுக்குள்ள என்ன வைக்க போற? ஓடிப்போ. ஒண்ணு ஓடிப்போ. ஐயோ, என் பேர் சித்ரா இல்ல, கவிதா. வாய்ஸ் சித்ரா மாதிரி இருந்துச்சா, அதான் பேரும் அப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஆமா,
நேத்து வரைக்கும் பாட்டு கொடைக்கானல்ல கேட்கலையே, இன்னைக்கு எப்படி? நேத்து வரைக்கும் எனக்கு இங்க வரணும்னு தோணல, இப்ப தோணுச்சு வந்துட்டேன். உன் லைஃப் ஸ்டோரிய குள்ளமணி சைஸ்ல சொல்றியா? கிருஷ்ணே, நான் சங்கீதம் படிச்சிருக்கேன், வேலை கிடைக்கல. பாட்டை மேடையில பாடினா என்ன, தெருவுல பாடினா என்ன, பழப்பு நடக்கணுமே. அது சரி. ஆமா, இங்க எங்க தங்க போற? வீடு பார்க்க தான் போறேன். என் வீட்டுல தங்கையே. என் வீடு சின்ன வீடு. என்ன அப்படி பாக்குற? பொம்பளைங்க கூட சின்ன வீடு இருக்குமா? வீடு பார்க்க போறேன், கிடைக்கலன்னா உன்னைதான் தேடி வருவேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லா ரோசஸ். தங்கம் அண்ணே, உங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்த? இன்னைக்கா ஒண்ணு இல்லம்மா, இன்னைக்கு வசூல் ஒன்லி 100 rupees. இன்னொரு நாளைக்கு வாங்கிட்டு வரேன். இது வீட்டு செலவுக்கு. ஓகே தங்கம், வீட்டு செலவுக்கு வச்சுக்கோ, சரியா? அக்கா, டெய்லி உங்களுக்கு மாட்டி குத்துற மாதிரி கஞ்சி தண்ணியே ஊத்துறியே. இன்னைக்கு எங்களுக்கு முட்டை பிரியாணி வேணும். டேய், நம்ம வீட்ல எப்படா முட்டை பிரியாணி செய்ய முடியும்? எத்தனை பேர் இருக்கோம்? 300 ரூபாவது வேணும். இது வீடா ஸ்கூல்? இப்படியே எங்களை ஏமாத்துறியே. இல்லையே. பிக் பிரதர், டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லு. என்னப்பா இது, டெஃபினட்டா ஒரு தேதி சொல்லணுமா? சரி, ஏப்ரல் 32. அஸ்கு புஸ்கு. சரி, 33. கரெக்ட்டா சொல்லு பிரதர். கரெக்ட்டா சொல்லுமா? சரி, மே 1. சரியா? யாருமா? என்ன வேணும்? எக்ஸ்கியூஸ் மீ. அப்படி யாரும் இங்க இல்லீங்களே. அன்எஜுகேட்டட் ஃபெலோ. அவங்க இப்பதான் கோயில் கிளம்பி போனாங்க. எனக்கு ஒரு சின்ன வீடு வேணும். என்ன பார்த்தா ஹவுஸ் புரோக்கர் மாதிரியா தெரியுது? ஹவுஸ் ஓனர், எஸ்டேட் ஓனர், கம் லாட்ஜ் ஓனர். என் மூஞ்சில ஒரு ராயல் லுக்கு தெரியுமே. சரி சரி, அதை விடுங்க, அது முக்கியமா. இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும்? இந்த வீடு மாதிரி. இந்த மாதிரியா? அப்ப இதே எடுத்துங்க. எனக்கு இந்த வீடு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எங்க போவீங்க? ஐயா, இந்த வீடு கட்டினதே வாடகை கொடுத்து தானே. இப்போ எனக்கு வந்து கொடைக்கானல்ல 28 வீடு இருக்கு, 3 லாட்ஜ் இருக்கு, பிளசன்ட்னு ஒரு ஹோட்டல் கட்டி அது கேஸ் நடந்துருக்கு. பேப்பர் படிக்கல நீங்க? சரி சரி, சீக்கிரம் பாத்துருங்க. பணம் வச்சுங்களா அட்வான்ஸ்க்கு? இருக்கு. சின்னதா இது பர்ஸ். இதுலயும் இருக்கு. சரி சரி, சீக்கிரம் பாத்துங்க. அவளை வந்துட போறாளு. யாரு? அடுத்த பாத்தீங்க, சீசன் டைம் இல்லையா? சீக்கிரம் போங்க. எப்படிமா இருக்கு வீடு? வீடெல்லாம் ஓகே, ஆனா சமைக்கிற சாமான்லாம் இருக்கே. யாராவது இங்க குடியிருக்காங்களா? இல்ல இருந்தாங்க, பண்ணாடிங்க. ஒழுங்கா வாடகை கொடுக்கல, அடிச்சு விரட்டிட்டேன். இது வாடகை வாய்க்க ஜப்தி பண்ணது. நீங்க கூட ஒழுங்கா வாடகை கொடுத்தணும், இல்லைன்னா பெட்டி படிக்கல ஜப்தி பண்ணிடுவேன். ஏன் சார் இவ்வளவு கராரா பேசுறீங்க? பேசாம என்ன ஒண்ணு சொல்றேன், இந்த கொடைக்கானல் கூடல கூட வேர்வை சிந்தி கட்டின வீடுமா அது? சார், நான் வாடகை எல்லாம் ஒழுங்கா கொடுத்துருவேன். வாடகை அப்புறம் கொடுமா, முதல்ல அட்வான்ஸ் கொடு. எவ்வளவு? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? என்ன பிரச்சனை? இல்ல, வாட்டர் டாக்ஸ், இந்த வீடு கட்டின லோன் எல்லாம் இருக்கு. நீ ஒரு 4000 கொடு. பால் கவரோட உள்ள இருக்குமா, நீ எடுத்து காய்ச்சிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. எதுமா 15 ரூபா கொடு. 15 ரூபாவா? ஆவின் பால் இல்ல? என்னங்க, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி சார். பாத்திரத்தோட வீடு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் கூட பணத்தோட ஒரு பார்ட்டி வரணும் எதிர்பார்க்கல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பாலை காய்ச்சிருமா? சரி. கெட்ட நேரம் கோயில்ல இருந்து வந்துடும். தேங்க்யூ. சத்தம் போடாதீங்கடா, போங்க. யார் மணி? திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு நான் யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யாரு? நாங்களாவது திறந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம், நீ பூட்டி கிடந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கியே. இத பாருமா, இது எங்க வீடு. நீ எப்படி எங்க வீட்டுக்குள்ள வந்த? இது பாருங்க, இந்த வீட்டுக்கு நான் 4000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ இது என் வீடு. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? என்னது 4000-மா? யார்கிட்ட? அதோ அந்த போட்டோல இருக்காரே தாடிக்காரரு, அவர்கிட்ட தான் கொடுத்தேன். ஐயோ, அந்த டுபாக்கு ஒரு பார்ட்டி கிட்ட மாட்டிக்கினியா? சாம்பார் தலையா கோப்பி, அந்த மோடி மசான் கையில மாட்டிக்கினியா? அவன் துட்டு அவ்வளவுதான். அவர் ஹவுஸ் ஓனர் இல்ல, அலிபாபா. அவர் உங்கள அல்வா பார்ட்டினாரு, கடைசில அவரே அல்வா பார்ட்டியா? அல்வா பார்ட்டில பழசு, எங்க அப்பா ஐஸ் ஃப்ரூட் பார்ட்டி. வாட்? இத பாருமா, நாங்க இந்த வீட்ல 20 வருஷமா குடியிருக்கோம். நீ தயவு செஞ்சு இங்க இருந்து காலி பண்ணிடு. அது எப்படி முடியும்? நான் அந்த ஆள்கிட்ட 4000 ரூபாய் கொடுத்திருக்கேன். ஒண்ணு பணம் கொடுங்க, இல்ல வீடு கொடுங்க. நாங்களே எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரி இடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல உனக்கு வேற இடம் தரணுமா? எங்க அப்பா கிட்ட கொடுத்த பணம் உண்டியில போட்டது மாதிரி திரும்பாது. இப்படி சொன்னா எப்படி? நீ ஏமாந்ததுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். அந்த தாடிக்காரர் வரட்டும், அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். தங்கம், இப்ப என்ன பண்றது? அண்ணன் வரட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னடே ஜாலியா தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்க. யோ வாங்க உட்கார். உட்காரியா? என்ன சொன்ன? இல்ல, ஜாலியா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொன்னேன். வாய தர. எதுக்குண்ணே? வாய தரையா? எதுக்குண்ணே? வாய தரையாங்கற.
என்ன கிடையாது அப்படியே ஊத்திட்டீங்க வாய் வயிறு குடலாம் டகடகான்னு எரியுதுன்னு உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளும் எரியுதுல ஒரு குடிகார எவ்வளவு தியாகங்களுக்கு நடுவில் இந்த கருமத்தை குடிச்சிருக்கான் அவனை போய் ஜாலியா குடிக்கிறேங்கிற இனிமேல் காவியா கேட்க மாட்டேன் போய கேட்க மாட்டேன் போ வரேனே ஜாலியா குடிக்கிறாங்களா அவனுக்கு தெரியும் அந்த வேதனை எங்க அப்பனுக்கு சில்லறையே என்ன தெரியாதே நோட்டை எண்ணிட்டு இருக்கானே இதை எப்படியா சுட்டுறணுமே ஃப்ராட் பண்ணி தான் ஏமாத்தணும் மகனே ஏன்டா அழுவுற ஸ்கூல்ல கணக்கு தெரியலன்னு வாத்தியார் அடிச்சிட்டாரு கணக்கு தெரிஞ்சா நான் அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் அறிவியோட வாத்தியாரா இருக்கானே அப்படி என்றா கணக்கு நீ என்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கிட்ட நான் எப்படி கூட வாங்கினேன் கணக்குப்பா சரி 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 அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன் திருப்பி கொடுக்கறதா அந்த பழக்கம் நம்ம பரம்பரைக்கே கிடையாது கணக்குப்பா சரி 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 மீதி எவ்வளவு தரணும் 500 ரூபாயில 300 ரூபாய் கொடுத்தாச்சு 200 ரூபாய் திருப்பி தரணும் இல்லப்பா 300 ரூபாய் தான் திருப்பி தரணும் கணக்கு வாத்தியார் உன்னை அடிச்சு கொல்லாம விட்டானே டேய் 500 ரூபாய் நான் உங்கள்ட்ட வாங்கினேன் ஆமா 300 ரூபாய் முதல்ல கொடுத்தாச்சு ஆமா மீதி 200 தானே தரணும் இல்லப்பா 300 ரூபாய் தான் தரணும் 200 தானே தரணும் இல்லையா 300 ரூபாய் தான் தரணும் டேய் நான் உனக்கு 200 ரூபாய் தானே இல்ல, தரணும் 300 ரூபாய் என்ன என்ன பஞ்சாயத்து அதை இவர் வாயாலேயே கேளுங்க என்னண்ணே இல்ல அமிதாப் பச்சன் நான் இந்த பையன் கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் வாங்கிட்டேன்னு வைங்களேன் சரி அதுல 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறாரு மீதி 200 ரூபாய் கொடுக்கணும்னு நான் சொல்றேன் ஆமா. இவன் 300 உயிர் எடுக்கிறான் சார் தம்பி அண்ணாச்சி உனக்கு 200 தான் தரணும் பெரியவங்க நீங்களே சொல்லிட்டீங்க சரி அந்த 200 ரூபாய் தான் வாங்கிட்டாங்க அண்ணே எது அண்ணாச்சி 200 ரூபா கொடுங்க யோ நாங்க சும்மா ஒரு கணக்கு பேசிருந்தோம்யா யோ குடுன்னு சொல்லல யோ நீ என்ன பெரிய நாட்டாமையா கட்ட பஞ்சாயத்து கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப கட்டையங்களை பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா போய் வேலைப்பாட்டு இது சரிப்பட்டு வர டேய் வாங்கடா இவர் வாயால இந்த தம்பிக்கு 200 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு இப்ப தர மாட்டேன் அடம் பிடிக்கிறாரு என்னன்னு கேளுங்க தம்பி இது உனக்கு சேர வேண்டியது இடத்த காலி பண்ணு ரொம்ப தேங்க்ஸ் பா இது எனக்கு சேர வேண்டியது கமிஷன் போறதுக்கு எந்த ஏவா எல்லாரும் வாங்க பாவிகளா என் மகன் பண்ற பிராட் ஸ்பீட பார்த்தா 18 வயசுல ஓட்டு போறது பதிலா தீகார் ஜெயில தான் இருப்பான் போல இருக்கு போஸ்டல் ஓட்டு தான் போ யார் அது கலாட்டம் பண்றது ஏ பொண்ணு என்னது இது? வந்தது வராததுமா லாண்டரி கடை ஆரம்பிச்சிட்டியா எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளிய போ போப்பா யாரு லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு சுத்தினால நீ அடாவடி பண்ணிட்டு உள்ள வந்து நீதானே நான் அடாவடி ஒண்ணும் பண்ணல அட்வான்ஸ் கொடுத்து தான் உள்ள வந்திருக்கேன் 4000 rupees கேள்விப்பட்டேன் யாராவது ஜிப்பா போட்டு தாடியோட இருந்தா அவங்க கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கறது மாட்டுறது நாங்களா வெளிய போ நான் கொடுத்த 4000 rupees முதல்ல திருப்பி கொடு நான் போறேன் அது கொடுத்த ஆளுக்கிட்டே திருப்பி வாங்கிக்கோ அப்ப அவரை போய் வர சொல்லு இந்த குளிர்ல நான் அவரை எங்க போய் தேடுறது என்ன வம்பு பிடிச்ச ஆளா இருக்கியே வம்பு நானு ஆமா பணத்தை கொடு இல்லனா இடத்தை கொடு பணத்தை என்னால கொடுக்க முடியாது ஓஹோ சோ ஒரு ஆள் வந்து அட்வான்ஸ் வாங்குவீங்க இன்னொரு ஆள் வந்து வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்வீங்க என்ன ப்ளே பண்றீங்களா என் பணத்தை கொடுங்க பணத்தை என்னால கொடுக்க முடியாதுமா ஆஹா சோ இவ்வளவு நேரம் வெறும் கையில முழம் போட்டுட்டு இருந்தீங்களா யாரு வெறும் கையில யார பார்த்து முழ போட ஆஹா ஓகே யோ என்ன எங்க நிக்கிற நீங்க என்ன பண்ற நீ நிக்கிறது பார்த்தா வந்தேன் ஆமா ஏன் நிக்கிற யார் போர்ல நிக்கிற அட சொல்லியா அது ஒண்ணு இல்லம்மா இந்த உத்தம் சந்த் சேட் இருக்கானே அவனுக்கு ஏதோ பண கஷ்டமா அதான் கடன் கொடுக்கலாம் உண்மையா சொல்லுனா சரி கடன் வாங்க வந்தேன் என்னப்பா இருக்கிறதுலயே பணக்கார கடவுள் திருப்பதி ஏழுமலையா அவருக்கே கடன் கொடுத்தவர் குபேர அவ்வளோ ரிச்சான பேரை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிறியா குபேரன்னு பேர் மட்டும் வச்சா அவன் கடன் கொடுக்க மாட்டான் அதோட சேர்த்து இது பார் இந்த மாதிரி ஏதாவது வச்சாதான் கொடுப்பான் உன்னை நம்பி வரல நீட்ட முடியாது நகத்தை அடிச்சுடுவேன் என்னையா அது ஏழுமலையானி அடகு வைக்க போற சேட்டுக்கு ஏழுமலையா பிள்ளையாரு முருகர் இத பத்தி எல்லாம் கவலை இல்ல தங்க குண்டு பண்ணி தான் முக்கியம் நானாவது இது பின்னாடி பாரு என்னையா அது குழந்தையோட வந்திருக்காங்க கேட்டனே குழந்தை பேரு தங்கம்மா யாரோ சொல்லிருக்காங்க தங்கத்தை அடமான வச்சா கடன் கொடுப்பாங்கன்னு அது தப்பா புரிஞ்சிட்டு வந்திருக்கு பாவம் சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் உனக்கு எதுக்கு அது எதுவுமே நேரா கேட்டா சொல்ல மாட்டியா நீ அப்ப திரும்பி கேளு சொல்றேன் சரி சரி 4000 ரூபாய் நான் தரையா நீ வட்டி கடை வச்சிருக்கியா இல்ல ஸ்வெட்டர் கடை வச்சிருக்கேன் அதுக்காக பேங்க்ல லோன் வாங்கினேன் உன்னை நம்பி எந்த மாங்கா கடன் கொடுத்தா மேனேஜர் சரி செக்யூரிட்டி என்ன கொடுத்த என்ன பார்த்ததுமே செக்யூரிட்டி எதுவும் வேணான்னு பல்ல இழிச்சுக்கிட்டு பணம் கொடுத்துட்டான் சீக்கிரம் உள்ள போயிடுவான் இல்லனா ரிட்டையர் ஆயிடுவான் சரி சரி மோதிரத்தை கூட பணம் தரேன் நீயே கடன் வாங்கியிருக்க எனக்கு எப்படி கடன் கொடுப்ப கடை வச்சது போக மிச்ச பணம் இருக்கு அதை தரேன் கடனை திருப்பி கொடுக்க வேண்டாமா அதெல்லாம் உனக்கு எதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு அது கொடுத்துறாரு ஒண்ணு பணத்தை கொடு இல்லைன்னா மோதிரத்தை திருப்பி கொடு தரையா அலையிற இந்தா கரெக்டா கொடு என்ன
என்ன என்ன என்ன என்ன இன்னைக்கு ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்லப்பா நான் உண்மையிலேயே அழுதுட்டு இருக்கப்பா. நீங்க சிரிச்சாலே ஆபத்து. இன்னைக்கு ஒப்பாரியா வைக்கிறீங்க, பெரிய பாம்பே காத்துட்டு இருக்கும் போல் இருக்கேன். இல்லப்பா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா. நீங்க லைஃப்ல அதை தவிர வேற என்ன பண்ணிருக்கீங்க? உன்ன ஒரு போர்ட்ராக்கி குடும்ப பாரத்துல உன் தலையில வச்சு செவக்க வச்சுட்டேன்ப்பா. அதனால தான் நான் 2 இன்ச்சு குள்ளமாயிட்டேன். இது பாருப்பா, என்ன மன்னிச்சிட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இல்ல நான் உன்னை விடவே மாட்டேன். விடுங்க நான் மன்னிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவா, அப்பதான் விடுங்க. ஜோ சரி மன்னிச்சிட்டேன், கையிடுங்க. எடுத்துட்டேன். ஏப்பா என்ன உண்மையிலேயே நீ மன்னிச்சிட்டியா? வர வர நீங்க இந்த தாடிக்குள்ள மறைஞ்சிட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சரி சரி மன்னிச்சிட்டேன். ஜோ எனக்கு என்ன ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கண்டிப்பா பாம்பு. என்ன பையன் இவன், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானே. டைட்டா பேண்ட் போட்டிருக்கான், கைவிட்டு பணத்தை எடுக்கிற தெரிஞ்சுக்காம போறான். அப்புறம் போட்டு ராய் தான் தீரணும், குடும்ப பாரத செவந்து தான் தீரணும். அமௌண்ட் வேற பெருசா இருக்கு, எப்படி செலவு செய்யணும் யோசிக்கிறதுக்கே ஆப்படே வேஸ்ட் ஆகி போட்டிருக்கு. ஒண்ணு இல்லப்பா. கட்டி போடிடா கண்ணாளா கண்டபடி கட்டி. யார் அது உள்ள சத்தம் போடுறது? என் பேரு கவிதா. கவிதா. நாங்க என்ன இங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கறோம்? கண்ணாளா கண்டபடி கட்டி. என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு கத்திக்கிட்டே இருக்க. ஆமா தெரியாம தான் கேக்குறேன், சின்ன வயசுல ஏதாவது ஆம்பிளிஃபையர் முழுங்கிட்டியா? இந்த கத்துற கொடைக்கானல் விட்டு எல்லாரும் ஓடி போறாங்க. நீ முதல்ல வெளிய வா, பாத்ரூம் விட்டு. பாடுறது எனக்கு 24 hours சர்வீஸ் மாதிரி. நான் குளிச்சிட்டே பாடுவேன், பாடிட்டே குளிப்பேன், எப்ப வேணாலும் பாடுவேன். தூங்கும்போது எப்படி பாடுவேன்? ட்ரீம் சாங் பாடுவேன். நிறைய கொரட்டை விடுவ போடுறது. முதல்ல பாத்ரூம் விட்டு வெளிய வா. என்ன வெளிய வான்னு மிரட்டிட்டு இருக்க? இது ஒரு டப்பா பாத்ரூம், வெளியில கட்டி வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எங்களுக்கு அறிவு இருக்குன்னு நாங்க என்னைக்காவது சொன்னோமா? பின்ன இதே வெளியில கட்டினீங்க. அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. எங்க மாப்பிள்ளை தியாகம் இருக்கானே, அவன் பாத்ரூம் போனா அவ்வளவுதான். ஒரே அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ பாத்ரூம் விட்டு வெளிய வா. முதல்ல என் 4000 ரூபாய் கொடு, அதுக்கப்புறம் நான் வெளியில போறேன். 4000 ரூபாய் என்கிட்ட இல்ல. ஐயோ நீ காணோம். என்னையா காசு கேட்ட உடனே சவுண்ட் வீக் ஆயிடுச்சு? அது வேற ஒண்ணும் இல்லங்க, என்னோட ஆம்பிளிஃபையரை நான் தொலைச்சிட்டேன். அதான் நீங்க ஒண்ணு அவசரப்பட்டு குளிச்சிட்டு வெளியே வர வேண்டாம். நிதானமா மெதுவா வந்தா போதும். ஓகே நான் இப்ப வந்துடுறேன். என்ன பந்தாவா வந்தா பஞ்சரான டயர் மாதிரி உருண்டு போயிட்டு இருக்கா. ஸ்வெட்டர், கலர் கலரான ஸ்வெட்டர். ஹாய். ஓ வாமா சிவப்பு குயிலே, பாட்டெல்லாம் எப்படி இருக்கு? சோல பாட்டு பாடி பாடி போர் அடிச்சு போச்சு. டுயட் பாடணும் போல இருக்கு. அப்படி போடு. என்ன கொடைக்கானல் வந்த உடனே லவ்ஸா? இந்த கொடைக்கானல் ராசி அப்படி. ஆமா யார் அந்த லவர்? அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கொடைக்கானலுக்கு அவர் தான் ஹீரோ. பின்ன உன் ரேஞ்சுக்கு ஹீரோவை லவ் பண்ணாம வில்லனியா லவ் பண்ணுவ? ஹேய் இந்த ஸ்வெட்டர் நல்லா இருக்கே, என்ன விலை? இது விக்கிறதுக்காக இல்ல, பிரியமான ஒருத்தருக்கு கொடுக்கிறதுக்காக. அப்படி போடு. என்ன லவ்ஸா? கொடைக்கானல் ராசியே அப்படிதான். யார் அந்த அவரு? அவர் யாருன்னு சொன்னா உனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்ன பொறுத்தவரை இந்த கொடைக்கானலுக்கே அவர் தான் ஹீரோ. சோ நீயும் ஒரு ஹீரோவை லவ் பண்ற, நானும் ஒரு ஹீரோவை லவ் பண்றேன். ஆனா அவங்க நம்மள லவ் பண்றாங்களா இல்லையான்னு தெரியலையே. அவர் லவ் பண்றாரா இல்லையான்னு நான் கவலையே படுறதில்ல. டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் கூட ட்ரீம் சாங் தான். ஏம்பா இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலங்காத்தால எல்லாருமா சேர்ந்து பிக் பிரதரை பயமுத்துறீங்க. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு என்ன தினம்? மே தினம், தொழிலாளர் தினம். ஆமா இல்ல பின்ன பிரியாணி தினம். பிரியாணியா? எஸ், எங்களுக்கு இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரேன் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க? சரி சொன்னேன், அதுக்கு என்னப்பா? இன்னைக்கு பிரியாணி வாங்கி தரல, உன்னோட பேச்ச கேட்க மாட்டோம், மூஞ்சில நாங்க முழிக்க மாட்டோம். வேண்டாம், உன் கூட பேச மாட்டோம். எனக்கு பிரியாணி மிச்சம். சரி சரி சரி, இன்னைக்கு உங்களுக்கு பிரியாணி தானே வேணும். மத்தியானம் உங்களுக்கு முட்டையோட பிரியாணி கமிங். பிரியாணின்னு சொல்லிட்டோம், யாரும் முட்டை அடிக்கிறது? எவனாவது மாட்டாமலா இருக்க போறா? கஞ்சியா? யாரை கேட்டு ஊட்டினாய் கஞ்சி? எதற்கு ஊட்டினாய் கஞ்சி? வான பொழிகிறதா? பூமி விளைகிறதா? மம்மி எங்க ரேஞ்சே வேற. புலி பச்சாலும் புல்லை தின்னாது, பிரியாணியை தான் தின்னும். பிரியாணியா? எஸ், இன்னைக்கு அண்ணன் பிரியாணி வாங்கிட்டு வர போறாரு. முட்டை பிரியாணி. அதான் வயித்தை காலி பண்ணி வச்சிருக்கோம். டேய், கடையில இருக்கிற பிரியாணியை விட கையில இருக்கிற கஞ்சி எவ்வளவோ மேல. அம்மா தத்துவமலைய பொலிறாங்க. நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம், அது நிறைவேற்றாம விட மாட்டோம். கஞ்சியை தொட மாட்டோம்,
அண்ட் ஜென்டில்மேன், வருடா வருடம் நமது கொடைக்கானல் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு போட்டி படகில் சென்று வாத்தை பிடிக்கும் போட்டி இப்போது ஆரம்பிக்க போகிறது. திறமை உள்ளவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம். வெற்றி பெறுவோருக்கு ரொக்க பரிசு வழங்கப்படும். இப்போது போட்டி ஆரம்பிக்க போகிறது. ரெடி 1 2 3. இந்த போட்டியில் குபேரன் வெற்றி பெற்றுள்ளார். புறாக்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அங்க புள்ளைங்க பட்னியா கிடக்குது. எங்கடி உங்க அண்ணன்? பிரியாணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னா அவ்வளவுதானே? அப்படிலாம் சொல்லாதீங்க சித்தி. எங்க அண்ணன் சொன்னா சொன்னதுதான். அவர் பேர்ல குபேர, குணத்துல தர்ம, சொல்லல ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் வந்தாச்சுமா. அண்ணே, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அதை விடுண்ணா. குழந்தைங்களுக்கு என்ன என்னன்னு வாங்கிட்டு வரலையா? இல்லம்மா, சித்தி நம்பர் 1 சொல்லிட்டு போன மாதிரி என்னால வாங்க முடியல. என்னன்னு இப்படி சொல்ற? பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கு. நான் என்னமா பண்ணட்டும்? சிக்கன் பிரியாணி வாங்கலாம்னு போனேன். அங்க முட்டை பிரியாணி தான் கிடைச்சது. சிக்கன் எல்லாம் வித்து போச்சா? இது நீயே சாப்பிட்டு பசங்களுக்கும் கொடுப்போம். அண்ணே நீ? நானா? இத பார், சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு இவ்வளவு பெருசா போச்சு. இதை நான் எப்படி குறைக்கிறதுனே தெரியல. இது என்கிட்ட கொடு. புறாக்கு நான் தீனி போடுறேன், நீ போய் பசங்களுக்கு பிரியாணி கொடு. கோ 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 கோ. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் கிடையாது, கேழ்வரகு தான். ஓகே, எல்லாரும் வாங்க. கத்தக்கூடாது, லைனா உட்காருங்க. அக்கா தரேன். தாமத்தலையும் கொப்பி அக்கா எனக்கு முதல்ல கொடுக்கா. ஒன்றரை கண்ணு பேரிக்கா மூக்கு மேல ஏறிச்சான். முதல்ல எனக்கு தாக்கா. லேடிஸ் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் முதல்ல. எல்லாருக்கும் அக்கா தரேன். அக்கா. என்னம்மா சொல்லு. அக்கா, இந்த குண்டு முட்டை எனக்கே வா. ஆமாடா, இந்தா முதல்ல அவனுக்கு கொடு. அக்கா என்னக்கா? உனக்கும் தரேன். பிரியாணி சமையல் சாதம் முட்டை கூட பிரமாதம். குண்டு முட்டை. ஏய், யாரு சாப்பிடாதீங்க, எழுந்திரீங்க. எழுந்திரீங்க. யாரு சாப்பிட கூடாது. ஏய், எழுந்திரி. ஏய் மாமா, குண்டு முட்டை ஏது எடுத்துட்டு. குண்டு முட்டையாவது கோழியாவது போங்க. ஏய், போடா அண்ணா. எங்க அண்ணன் கிட்ட என்னங்க இது? சாப்பிடுற குழந்தைங்களை என்னடி பெரிய குழந்தைங்க? நம்ம வீட்டுக்கு முக்கியமான பார்ட்டிங்க சாப்பிட வராங்க, அவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. இதோ பாருங்க, இது உங்க வீடு மாதிரி கூச்சப்படாம சாப்பிடுங்க. என்னது முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி இல்லையா? ஐயோ, கோழி பிரியாணி கிடைக்கல, அதனாலதான் முட்டை பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. என்னடி மச மச நிக்கிற? வறுத்த கறி சாலம் வருதா, எடுத்துட்டு வா போ. வெக்கப்படாதீங்க, நம்ம வீடுதான், அள்ளி அமுக்குங்க. அந்த கடோத்கஜா எப்படி முழுங்குறான் பாரு. அந்த பீப்பாவாயை எப்படி ஏப்ப விடுறான் பாரு. என்னோட முட்டை அந்த குண்டோதரன் தின்னுட்டான். நம்ம பிரியாணி தின்றவங்களுக்கு கால்ரா வரும், வாந்தி வரும், பேதி வரும். பிரியாணி ரொம்ப பிரமாதம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஏந்திரிங்க, அங்க போய் கை கழுவிங்க. ஏந்திரிங்க, வாங்க வாங்க வாங்க. என்னங்க அவங்க எல்லாம் யாருங்க? யாரா? என்னடி இவ்வளவு சாதாரணமா கேட்டுவிட்ட? இவங்க எல்லாம் என்ன மாதிரி வேலை இல்லாதவங்க.
நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு சங்கத்துடைய முதல் நாள் மீட்டிங் முடிஞ்சோம் நேரா நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். பீடா இருக்கா? பீடாவா? இதோ வாங்கிட்டு வர சொல்றேன். கனவுல பாக்குறதுக்கே இவ்வளவு ஜாலியா இருக்கே. நிஜத்துல அவர் கூட வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது கல்யாணம் பண்ணி பார்த்ததானே தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வழி என்ன? லவ் பண்றது. லவ் பண்றதுக்கு வழி என்ன? லவ் மூட வர வைக்கிறது. லவ் மூட வர வைக்கிறதுக்கு வழி என்ன? என்ன நீ கேபி சுந்தராம்பாள் மாதிரி என்ன நடிக்கிட்டே போற? நேரா ஆளுகிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லிடு. ஐ லவ் யூ சொல்ற லைசென்ஸ் ஆம்பளைங்களுக்கு மட்டும்தான். அதே பொம்பளைங்க சொன்னா நியூசன்ஸ் ஆயிடும். சரி விடு, உன் ஆளையே சொல்ல வைக்கிறேன். எப்படி? நம்ம கைவசம் லவ் 2000 ஃபார்முலா நிறைய இருக்கு. உனக்கு ஒரு புதுமொழி தெரியுமா? என்ன? ஊரார் காதல ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும். உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணா என் லவ்க்கு தானா வழி பிறக்காதா? ஷூர். ஏதாவது ஐடியா சொல்ல. நீ அந்த 7 நாட்கள் படம் பாத்தியா? இல்லையே. அதுல பாக்கியராஜ் குளிப்பாரு, பாத்ரூம்க்கு தாப்பால் இருக்காது. ஐயே இரு அந்த நேரம் பார்த்து அம்பிகா வந்து கதவை திறப்பாங்க. ஷாக் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான், லவ் ஸ்டார்ட் ஆயிடும். அப்படியா? நீ அந்த சீனை உல்டா பண்ணு. என்னடி இதெல்லாம்? ஐயா, லவ்ஸ் இதெல்லாம் தம்மா துண்டு சமாச்சாரம். இங்க பாரு, உன் ஆளு குளிக்க வருவான், பாத்ரூம் கதவை திறப்பான், உன்னை அந்த கோலத்துல பாப்பான். ஷாக்ல லவ் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி? சூப்பர். சித்தி நம்பர் 1. குழந்தை இப்படி அழுது ஒரு தாலாட்டு பாடி தூங்க இருக்கலாம்ல? ஏன் சக்கலத்தி பெத்த குழந்தைக்கு நான் என்னத்தன்னு சொல்லி பாடுறதுப்பா? ஏன் லேட்டஸ்ட் பாட்டு இருக்கே. சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? பாருங்க நெத்தி பாருங்க. பாடுறேன். சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? போதும். உங்க டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இங்க ஜாஸ்தி ஆகுது அழுக. வேகமா பாடுங்க. சக்கலத்தி பேபி தூக்கம் வர தோணலையா? இப்படியே பாடிட்டு இருங்க. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். நம்ம ஆள் குளிக்க பொறுத்தாச்சு. அவர் பாத்ரூம் குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போயிடுறேன். மச்சான் எங்க போறீங்க? பாம்பேக்கு. மனுஷன் பக்கெட் எடுத்துட்டு பாத்ரூம் போகாம வேற எங்க போவான்? அர்ஜென்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க பாம்பேலயா? இல்ல, பாத்ரூம்ல. சரி போங்க. வாளியை கொடுங்க. திடீர்னு வாளியை கூட வைரமுத்து கொடுனா நான் எங்க போறது? என்ன நையாண்டி நக்கலா? என்னது? நான் கேட்டது இன்னும் ஒரு மாசத்துக்கு யாரும் பாத்ரூம் பக்கமே போக முடியாது. விசில் வேற அடிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அடிச்ச மாதிரி அலற போறேன். அலை பாயுதே கண்ணா, என் மனம் அலை பாயுதே. ஆமா, குரல மாத்தி மிமிக்ரி வேற பண்றியா நீ? நீ வா. உன்னானந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா. அந்த தண்டச்சோறு குண்டோதர குளிக்க போறான். குளிக்க போறவன நான் கவுக்க போறேன். எப்படி? இப்படி. ஆனந்த மோகன வேணுகானம் அதில் அலை பாயுதே கண்ணா. ஐயோ, இந்த ஆளா? நம்ம சீனை உல்டா பண்ணணும்னு பார்த்தா ஆளே உல்டா ஆயிடுச்சே. அப்பா நல்ல வேலை, சைக்கிள் கேப்ல தப்பிச்சேன்டா. துண்ட காணோம், துணிய காணோம். ஐயோ அண்ணே, நீ அனாதை பணம்டா. கண்ணை கிண்ண திறந்து பாத்துறாத, பெண்ட கழட்டிடுவானுங்க. படு. நான் கண்ணை மூடிட்டா கலெக்ஷன்ல பாதி அமைக்கலான்னு பாத்தியா? தப்பு பண்றவன் தானே கணக்கு வழக்குல கரெக்டா இருப்பான். நீ கணக்கு வழக்கிலே தப்பு பண்ண ஆளாச்சே. ஜாஸ்தி பேசாதடா, உண்மையிலேயே கொண்டுருவேன். கண்ணை மூட. ஐயா வாங்க ஐயா, அனாதை புலம்பியா. ஐயா, யாரு பத்த புள்ளையோ கொடைக்கானல் குளிர்ல வந்து மண்டை போட்டுருக்கியா. வாங்கய்யா, மூஞ்சி பாருங்கய்யா, தூங்குற மாதிரியா இருக்கியா. எப்படியாச்சு? என்ன சிபிஐ ஆபீசர் மாதிரி விசாரிக்கிறீங்க? சில்லறை போடுறதுனா போடுங்க, போயிட்டே இருங்க. பாவம். ஐயோ, யாரு பத்த புள்ளையோ என் மக மாதிரியே இருக்கு. இந்த 10 ரூபா காசுக்கு ஹிஸ்டரி எல்லாமே சொல்ல முடியும்? போவானுங்களா? ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? என்னடா காசு செலவு பண்ணி மாலை வாங்கி உள்ள போட்டு
போட்டியே வெளியே போடியா முட்டாள். பெரிய சித்தனா இருப்ப போல் இருக்கு. இல்லை மாலை கசிக்கிறாத இதைத்தான் கொண்டு போய் பொம்பளைகளுக்கு கொடுக்கணும். அம்மா பொம்பளைகளுக்கு தாமா தெரியும், 10 மாதம் செமந்தவங்களுக்கு தாமா தெரியும். ஆனால போனோம்மா அடக்க பண்றதுக்கு அள்ளித்து ஆறீர். ஓட்டு தான் ஏமாந்து இழைச்சி பாத்திரமா போறீங்க, பிச்சையாவது கேர்ஃபுல்லா போட வேண்டாமா? இந்த மாதிரி பொம்பளை இருக்கிற வரைக்கும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயா அனாத போனோமையா, ஐயா போடுங்கய்யா போடுங்கய்யா. அம்மா போடுங்கம்மா. அப்பா காசு போடுறவனுக்கு மூஞ்சி மேல போடான்னு சொல்லுப்பா முட்டா பசங்க. டென்ஷன் ஆகாதடா. தென்பாண்டி சீமையிலே தெருவோரம் மழித்தவடை. டேய் என்ன 50 ரூபாய் எடுத்து நீ உள்ள வைக்கிற? இத பாரு, இந்த சீன்ல நான் தான் மெயின் கேரக்டர். நான் மட்டும் கண்ணை திறந்த மவனை ஜனங்க உன பெண்டு கைட்டிடுவாங்க. நீ பார்த்து ஏதாவது கூட பேசாம படி, இல்லைன்னா நான் படுத்து நீ பிச்சை எடுக்க வேண்டியதாயிடும். அம்மா ஏய் ஃப்ரெண்டு, ஏன் வந்து போயிருக்க? குச்னே. உன்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த குச்னஹி, பிடிக்காதது நீ எல்லாத்தையும் மறைக்கிறது. என் ஐடியா என்னாச்சு? ஊத்திக்கிச்சு. ஊத்திக்கிச்சா? சூப்பர் ஐடியாவாச்சே. ஐடியா என்னமோ சூப்பர் தான், ஆனா என் நேரம் ஆளே மாறி போச்சு. அப்புறம் என்ன, துண்டை காணும் துணியை காணும் பாத்ரூமை விட்டு ஓடி போயிட்டேன். பாத்ரூம் ஐடியா புட்டுக்குச்சு. சூப்பரா ஒரு கிச்சன் ஐடியா சொல்லட்டுமா? கிச்சன் ஐடியாவா? முந்தானை முடிச்ச படம் பாத்தியா? பார்த்தேன். அதுல ஒதுங்கி ஒதுங்கி போற புருஷனை வழிக்கு கொண்டு வரதுக்காக ஊர்வசி என்ன பண்றாங்க? முருங்கைக்காய் சாம்பார் வச்சு புருஷனை கவுத்தாங்க. இந்த மாதிரி நேரத்துல முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு குலதெய்வம் மாதிரி. முருங்கைக்காய் கண்ணுல பட்டா போதும் உன் ஆளு சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாரு. சாமி ஆடுறதுன்னா? குச்சு நஹி. புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. ஏய் லவுட் ஸ்பீக்கர், நீ என்ன இந்த வீட்டுக்கு புதுசா அப்பாயின்ட் கூர்க்காவா? சொல்லு, நான் உள்ள போணும். முடியாது, ஃபர்ஸ்ட் நீங்க சரின்னு சொல்லுங்க. எதுக்கு? ஓ அந்த 4000 ரூபாய்க்கா? அது கிடைச்ச உடனே திருப்பி கொடுத்துறேன், சரியா? ஓகே. இல்லங்க, பின்ன இன்னைக்கு எங்க அப்பாவோட திதி. அது அவரோட விதி, நான் என்ன பண்றோம்? சாப்பிடணுங்க. போய் சாப்பிடு. வழக்கமா எங்க அப்பாவோட திதிக்கு முதல்ல ஒரு காக்காக்கு சோறு போடுவோம், அப்புறம் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு சோறு போடுவோம். ஏய் என்னது? முதல்ல காக்கா அப்புறம் நானா? சம்பிரதாயங்க. சம்பிரதாயம் யாராவது சாப்பிடணும் அவ்வளவுதானே? இவங்க எங்க அப்பாவோட ஆத்மா என் கனவுல வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொன்னாரு. நானு யார் கிட்ட ரீல் போடுறேன்? இல்லங்க, வேணும்னா பாருங்க. எங்க அப்பாவோட ஆவி சாந்தியை தேடி அங்க இங்க அலையுது. என்னது சாந்தியை தேடி அலையுதா? யார் அந்த சாந்தி? அட நிம்மதிங்க, ப்ளீஸ்ங்க வாங்க. நீங்க வந்து சாப்பிட்டா ஆவி ஒரு இடத்துல செட்டில் ஆகும். சரி 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 சரி. இப்போ நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே? எனக்கு பசிக்குது. வா வா சாப்பிடுறேன். Thank you. வா 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 வா. பேய் பகல்ல அலையுதா? என்னது? முருங்காய் பொரியல் and முருங்கீரை with அவிச்ச முருங்காய். இது என்ன துவையல? இது சாதங்க. என்னது காக்கா கச்ச மீதி? ஏது? இல்ல இல்ல, உங்களுக்கு வச்சது. எனக்கு அது? ஆமா. சரி, என்ன எல்லா ஐட்டமும் பெரிய பெரிய முருங்காவா இருக்கு? எங்க அப்பா ஒரு முருங்கா பிரியர். முருங்கா தோட்டமே வச்சிருந்தாரு. எத்தனை குழந்தைங்க? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. நமக்கு? ஓ உனக்கா? இல்ல உங்க அப்பாக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டேன். ஓ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒருத்தி தான். அதான் சீக்கிரம் போயிட்டாரு. ஐயோ சீக்கிரம் சாப்பிடுங்க, எங்க அப்பாவோட ஆவி அலையுது. சரி சரி, எதுக்கு வந்தாலும் ஆவின்னு சொல்லி என்ன பயம்? இரு இரு. இது என்ன? முருங்கைக்காய் சாம்பார். அது? முருங்கைக்காய் ரசம். இது என்ன? முருங்கைக்காய் ஜூஸ். முருங்கைக்காய் ஜூஸா? அப்படி ஒண்ணு நான் கேள்விப்பட்டதே இல்லையே. யார் இந்த முருங்கைக்காய்? யார் சாப்பிட கூப்பிட்டாலும் வந்து உட்கார்ந்துக்கிறதா? அசிங்கமா இல்லையா? இதுல என்ன அசிங்கம்? இல்ல நீயே என்ன மாதிரி ஐடியான்னு கேட்டேன். உங்களை மாதிரி எப்படி ஆக முடியும்? என்ன விசேஷம்? அது எங்க அப்பாவுக்கு திதி. ஐயோ, கல்யாணம் ஆகாத வாலிப பையன் தவறு சாப்பாடு சாப்பிடுறதா? கல்யாணம் ஆகாத வாலிப பொண்ணு மட்டும் இதெல்லாம் சமைக்கலாமா? சமைக்கலாம், ஆனா சாப்பிட கூடாது. எந்த முருகன்? ஏந்திரிப்பா, சொன்னா கேளுப்பா. கல்யாணம் ஆகாம பசிக்குது எனக்கு. என்ன நீங்க உட்கார்ந்துட்டீங்க? என்ன சாப்பிட முடியாதுல? இது அவர்தான் சாப்பிடணும். அவர்தான். யாரு? நீங்க பேசுனதால நான் கேட்டுதான் இருந்தேன். என்ன இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடறதா பொருத்தம். ஏன்? ஏன்னா இவங்க அப்பாவும் முருங்கா பெரியரு, நானும் முருங்கா பெரியரு. நான் சாப்பிட்டதா ஒரு ஆத்மா சாந்தி அடையும். இல்லங்க, அவர்தான் சாப்பிடணும். இல்லம்மா, உங்க அப்பா கனவுல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு தவறு சாப்பாடு போய் நீ சாப்பிடுற, அப்படி இல்லைன்னா பல்லுகளை பேத்து போட்டு மிரட்டுறாருமா. அது எப்படி கனவுல வருவாரு? உங்க கனவுல வரும்போது எங்க கனவுல வர மாட்டாரா? நீ என்ன வேடிக்கை பாட்டுக்கு போப்பா. போறேன். அடுத்த தடவை படையலுக்கு காக்காவை தேட வேணாம், இங்கே இருக்கு தாடி காக்கா. ஏமா அப்பாவுக்கு தண்ணி எண்ணி ஒரு பழக்கம் இருக்கா? எதுக்கு? பழக்கம் இருந்தா படைச்சிடணுமா? இல்லைன்னா ஆத்மா சாந்தி அடையாம அராக்ஸா பக்கமா சுத்திட்டு இருக்கு. அந்த பழக்கம் எல்லாம் இல்ல. பெஸ்ட் பாத்தியா இருப்பான் போல இருக்கு. ஐயோ, இந்த கிழ முருங்காயை இந்த வெட்டுதே. லைட் என்ன போதோ? ஐயோ அம்மா, ஏறியா? ஏயா, ஏற்கனவே எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கு தெரியாம குழம்பி போய் கிடக்குறோம். இதுல சில விஷயம் வேற பண்ண வந்துட்டியா? யோ, ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் குடும்பத்துக்கா இல்ல ஸ்கூலுக்கான கடைக்கார
கேக்குறாயா? இது வருமா, இந்த ஒரு விஷயத்திலேயாவது சீனாவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக முழு மூச்சோட உழைக்கிற ஒரே இந்தியன் நான் தான். கொஞ்சம் ஒத்துழைக்க கூடாதா? ஒத்துழைப்பு அடிச்சேன்னா நீ பெட்ரூம் குள்ள எட்டி பார்த்தாலே நாங்க பிரசவ ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைய வேண்டியிருக்கு. எட்டி பாக்குறதே அதுக்கு தானே. யோ, மரியாதையா சொல்றேன். இங்க பாரு, இனிமே இது மாதிரி பண்ண உருட்டுக்கட்டையில பேத்துருவேன். போயா வெளியில. சரி, நான் என்ன சொல்றேன்? அப்படி போடு. நம்ம ஆளு தனியா இருக்கான். போய் நம்ம மேட்டர் சொல்லிட வேண்டியதான். எப்படி சொல்லலாம்? குபேரா, நான் உன்னை விரும்புகிறேன். இது பழைய சரோஜதேவி டைப்ல இருக்கு. நம்ம ஸ்டைல்லே போய் அடிச்சிட வேண்டியதான். யோ, நான் தனியா இருக்கேன், வந்து லவர் தானே லவிக்க. ஹலோ, என்னையா அது? பேய் கத்துன கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டீங்க. பேய் மாதிரி கத்தாம வேற எப்படி கத்தும்? யோ, இருந்தாலும் உனக்கு ரொம்ப மஸ்து. எனக்கா உனக்கா? பார்த்தாலே தெரியுது உனக்குதான். சரி, எப்பவுமே ஸ்கூல் பசங்களை கூட்டிக்கிட்டு அலையிற வாத்தியார் மாதிரி கூடவே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அலைவியே. என்னைக்குன்னு தனியா நிக்கிற? சிந்தனை. என்ன சிந்தனை? कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं कुछ नहीं. என்னைய சொன்ன? कुछ नहीं ஒண்ணும் இல்ல ன்னு ஹிந்தியில சொன்னேன். இந்த வார்த்தையை நீ இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இப்பதான் டெய்லி ஹிந்தி படம் பாக்குறேனே வீட்ல. ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எனக்கு தொத்திக்கிச்சு. அது பொண்ணுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அது பொண்ணா? அது சரியான வம்புகாரி. யூசுவலா இந்த பசங்க தானே பொண்ணு கிட்ட வந்து கடலை போடுவாங்க. இந்த பொண்ணு நம்ம கிட்ட வந்து ஏக்கர் கணக்குல கடலை போடுது. பொடி நீ ஆச்சும் கடலை ஆச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே. போனே, நீ நம்ப மாட்டேன். தைரியமா அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடலான்னு போனேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே வார்த்தை வெளியே வரல. தொண்டையில மாட்டிக்கிச்சு, வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, இன்டைஜஷன். அப்புறம் தனியா மல்லாக்கா படுத்து யோசிச்சு பார்த்தா நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன் போல இருக்கு. ஆனா பொறுப்பில்லாத அப்பா, குடும்ப ப்ராப்ளம் இதெல்லாம் சேர்ந்து நான் நினைக்கிறேன் என் லவ் அப்படியே உள்ளுக்குள்ள போட்டு அமைக்கிருச்சு. அதான் வெளியே வர மாட்டேங்குது. ஆனா நானும் மனுஷன் தானே. எல்லா ப்ராப்ளம் தீர்ந்த அப்புறம் நானும் தைரியம் போய் அந்த பொண்ணுகிட்ட, ஹலோ, எங்க குள்ளமினியை காணோம்? ஏய் சந்திரா, கடையை விட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஐடியாவா? நீ யோசிக்கிறது என்னமோ பந்தவா தான் இருக்கு. ஆனா ஐடியா தான் ஊத்திக்குது. என் ராசி அப்படி. எதையும் ஆரம்பிச்சு வைக்கிறது நானா இருப்பேன், ஆனா முடிச்சு வைக்கிறது வேற யாராவது இருக்கும். சரி, உன் சொந்த கதை சோக கதையை விட கடைசி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடு. அதாவது சரியா வருதான்னு பாப்போம். எனக்கு தான் ராசி இல்லையே தவிர நான் கொடுக்கிற ஐடியா உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது வரைக்கும் நான் காதலுக்கு தான் ஐடியா சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொல்ல போற ஐடியாவில் உன் கல்யாணமே முடிஞ்சிடும். எப்படி? உன் ஆளுக்கு ஒரு அப்பா இருப்பார்ல, அவரை கரெக்ட் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். அப்பா தலைமையிலேயே கை வைக்க சொல்ற? சரி, பாய். மாமா என்ன அசிங்கமா மாமாங்கற? மாமனார்னு சொல்லு. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லாரு. காசு அப்பவே கொடுத்துட்டேனே. கொடுத்த உள்ள போனா ரெண்டு ஒண்ணு சேர்த்துருவீங்க. அப்புறம் என்ன கால் நாவுக்கு மதிப்பீங்களா? கறக்கறதுல இப்பதான் கறக்கணும். கொடு. சரியான பிக்கல் குடும்பமா இருக்கு. காசு வாங்கிட்டு என்ன கவுத்தாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பையனை தொட்டாதேமா. அவங்களுக்கு முன்னாடி இவன் எந்திரிச்சிட்டான்னா பிரச்சனை ஆயிடும். மல்லிகைப்பூ வாசம் கும்முன்னு அடிக்குதே. வந்த வேலை மறந்துடும் போல் இருக்கு. ஐயோ அம்மா, எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஐயோ படு. ஐயோ ராத்திரியில எழுப்பாதேன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். எங்க இருக்கு அந்த விளக்குமாறு? ஐயோ அந்த மேட்டர் நினைச்சிட்டியா? உங்ககிட்ட உருட்டு கட்ட அடி வாங்கினதுல இருந்து எந்த ஞாபகம் வர்றது இல்லம்மா. வயிற்று வலி தாங்க முடியல. பையனை எழுப்புமா. எதுக்கு குபேரனை எழுப்பணும்? அவன் தாமா காசு வச்சிருப்பான். நீ காசு வச்சிருக்கியா? போடணும் டாக்டர் பீஸே பண்ணல. எழுப்புமா அவனை. ஐயோ பெரிய தொல்லையா போச்சு. நீ காசு வர வாங்கிட்டேன். அம்மா சீக்கிரம் கனவை தட்டுக்கம்மா. இருங்க. ஐயோ என்ன
மனுஷன் ராத்திரியில நிம்மதியா தூங்க கூட முடியாதா? என்னாச்சு இப்போ? ஐயோ என்ன ஐயோ? என்ன பண்ண அநியாயம்? எது அநியாயம்? நடு ராத்திரியில டயர்டா தூங்குறவனா எழுப்பி விட்டுட்டு இதான் அநியாயம் தெரியுமா? இப்படி படுத்துட்டு தூங்குறியே. இப்படி படுக்காம வேற எப்படி? நீங்க என்ன பண்ற? என்ன எப்படி கேக்குறீங்க? வேற எப்படி கேக்குறது? இது ஏன் பெட்ரூம்? ஏன் பெட்? ஏன் பக்கத்துல படுத்திருக்க? வேற எப்படி கேக்குறது? ஐயோ ஐயோ நீங்க தானே குடும்ப கதையெல்லாம் சொல்றேன்னு என்ன கூட்டிட்டு வந்து குடும்பஸ்திரி ஆக்கிட்டீங்க. ஐயோ போய் 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 என்ன போய்? என்ன போய்? நான் வேண்டாம் சொல்லு என்னென்னமோ நடந்து போச்சு. ஐயோ இது போய் ஒண்ணுமே நடக்கல. ஐயோ போய் போயா? எங்க போறது? எல்லாமே முடிஞ்சு போச்சாமே. ஏப்பா இதுல வீடா லாட்ஜா? சார் லாட்ஜ பத்தி நீங்க பேசாதீங்க. நம்ம குடும்பத்துக்குன்னே ஒரு கௌரவம் இருந்ததா ஞாபகம். இல்லையா சுத்துப்பட்டு 18 கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா? ஒண்ணுமே நடக்கலையே. என்ன மாமா நாட்டாம ரேஞ்சில பேசுறீங்க? ஆமாயா, இவ்வளவு நாளா இந்த வீட்டுல நீங்க என் மகன் தான் பேசிட்டு இருந்தீங்க. இது அசம்பிளில 0 அவர் மாதிரி. இப்ப விட்டா நான் எப்பதான் பேசுறது? பாருங்க மாமா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இங்க என்ன நடந்துன்னு இந்த பொண்ணு வாயால எனக்கு சொல்லணும். இந்த பொண்ணு ஒண்ணும் சொல்ல வேண்டாம், எனக்கே தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. ஆனா இது யாரோட மாஸ்டர் பிளான் தான் எனக்கு தெரியும். என்னையா பாக்குற? என்ன நடந்ததுங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியுமா? ஏதோ நடந்து போச்சு. காதும் வச்ச மாதிரி இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம். கல்யாணமா? அண்ணே இது ரொம்ப அநியாயம். நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. நிறுத்துமா, இது நல்லா இருக்கே. நீங்க எல்லாருமா சேர்ந்து டிராமா ஆடி செட்டப் பண்ணி எங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சீங்களா? ஒத்துப்பேன். சரி இப்பதான் எல்லாம் முடிவாயி போச்சுல, நீங்க இரு. நீங்க எல்லாம் போங்க 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 போங்க. இனிமே நாங்க பார்த்துக்கோம். ஐயோ கவிதா, என்ன கடத்தரு பக்கமே உனக்கு காணோம்? என்னாச்சு? குச் நே. ஓய் என்ன ஏண்டாலக்க உருவிட? என்கிட்ட இருக்கிற ஐடியாவெல்லாம் நீ உருவிக்கல. எனக்காக இந்த ஒரு வார்த்தையாவது விட்டு கொடு. எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ. உனக்கு வார்த்தையை விட்டு கொடுக்க மாட்டேனா? தாராளமா எடுத்துக்கோ. குச் நஹினா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாதது மேல உனக்கு எதுக்கு ஆசை? ஆசைப்பட்டு ஒன்றும் இல்லாம போறதுக்கு ஒன்றும் இல்லாத மேல ஆசைப்பட்டா தப்பே இல்லைல்ல? உள்ள இருக்குது. ஐடியாக்கு பதிலா தத்துவ மழை பொழிய ஆரம்பிச்சுட்ட. சரி தப்பா நினைச்சுக்காத. எனக்கு கல்யாணம் அவசரமா நடந்து போச்சு, அதான் உன்னை கூப்பிட முடியல. அதையே நீ இவ்வளவு ஃபீலிங்கா சொல்ற? அதிர்ஷ்டம் அவசரமா தான் வரணும். சில பேருக்கு அதிர்ஷ்டம் போஸ்ட்ல வரும், சில பேருக்கு துரதிர்ஷ்டம் ஃபேக்ஸ்ல வரும். ஐயா என்னது வந்ததுல இருந்து ஒரே பேத்தாஸ் மூடாவே இருக்க. உன் லவ் ஸ்டெடியா தானே போயிட்டு இருக்கு. ஒன் சைடு லவ் லைஃப் லாங் ஸ்டெடியா தான் இருக்கும். சரி விரல காட்டு. எதுக்கு காட்ட சொல்றேன்? இரு. இந்த மோதிரத்தை என் கல்யாண பரிசா வச்சுக்கோ. என்னடி இது? இருக்கட்டும்டி. சரி இந்த என்னது? ஸ்வீட்டா? ஹல்வா? எனக்கு ஹல்வா கொடுத்துட்டு நீ மோதிரத்தை வாங்கிட்டு போறியா? சும்மா சொன்ன. சரி வரேன். பாய். காதலை ஊட்டி வளர்த்தா தன் காதல் தானே வளரும்னு ஒரு புது கணக்கு போட்டேன். அது போய் கணக்காயிடுச்சு. உறவே இல்லை. இனி இந்த ஊர் எதுக்கு? இப்பவே புறப்பட்டு எங்கேயாவது போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க, இது நம்ம வீடு தான். வாங்க உள்ள. நோ நான் இப்ப வெளியில போயிட்டு இருக்கேன். சாரி எதுக்கு சார்? என்னால உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல. அது பரவாயில்ல சார். என்ன சார்? நான் உன்னை எதுக்கோ தேடினேனே. என்னையா? நீ அன்னைக்கு பர்மனண்டா உனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லியிருந்தேல்ல? ஆமா. உனக்கு வேலை அரேஞ்ச் பண்ணி ஆச்சு. நீ உடனே போய் எஸ்டேட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சேல்ஸ் மேனேஜர் வேலை. இதுதான் உனக்கு என் கல்யாணம் பாருது. Thank you very much. Thank you very much. ஒரு குட் நியூஸ். நான் முதல்ல சொல்வேன். என்ன கொஞ்சம் பேச விடு. என்ன கோரஸா பாடுற? நான் தான் முதல்ல சொல்வேன். இல்ல நான் தான் பேசுவேன் அப்படின்னு அடம் பிடிக்க மாட்டேன். பேச. என்ன சிட்டடிச்சா?
இது நீ எங்க சுட்ட? சூடனங்க என் ஃப்ரெண்ட் கல்யாண பரிசா கொடுத்தா. யாரு? சந்திராவா? ஆமா. சந்திரா உங்களுக்கு எப்படி தெரியும்? அவ்வளவு பெரிய உருவத்தை யாருக்கு தெரியாது. இந்த பார், இந்த ஸ்வெட்டர் கூட அவகிட்ட தான் வாங்கினேன். இந்த மோதிரத்தை அவகிட்ட அடகு வச்சேன். காசு திருப்பி கொடுக்கல. உன்கிட்ட எப்படி கொடுத்தா? அதெல்லாம் இருக்கட்டும். அவளுக்கு உங்களுக்கு தெரியும்னு ஏன் சொல்லவே இல்ல? உன்ன தெரியும்னு அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. எதுக்கு மறைச்சா? அத ஒரு சிபிஐ ஆபீசர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அத விடு. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமா? எனக்கு நம்ம கல்யாண பரிசா ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போற? கிஸ் கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ண போறேன். சும்மா கிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்? கிஸ் கொடுத்தா ஃபைன் இருக்கு. ஃபைனா? கழுத்துல கொடுத்தா எவ்வளவு ஃபைன்? 50 rupees. இங்க கொடுத்தா 100. இங்க கொடுத்தா 200. இங்க கொடுத்தா 400. ஓ. இப்போ இங்கெல்லாம் தொட்டு பார்த்தல, அதுக்கு தனியா 100 rupees ஃபைன். மொத்தம் 500. சரி. போடிங்க. எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். எதுக்கு இவ்வளவு? மொத்த குத்தகைக்கு. ஆஹா. என்ன சார், புதுசா ஏதோ வேலை செய்யற மாதிரி தெரியுது. என்ன இது? மூளையே இல்லாதவங்க பரபரப்பா இருக்கேன். இப்படி நான் ஏகப்பட்ட பிரெயினை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமா? வித்துடுங்க. வாங்க மாட்டேங்கிறானுங்களே. புத்திசாலிங்க. இது என்ன தெரியுமா? தெரியாது. ரேஸ் டேப்ஸ். இன்னைக்கு நடக்கிற ரேஸ்ல குஜிலி கிரோவர் தான் ஜெயிப்பான். அது எப்படி எவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க? பெடிகிரின்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்பவுமே ஜிஞ்சர் கப்ல பட்லி கிரோவர் தான் ஜெயிப்பான். பட்லி கிரோவருடைய பையன் இட்லி கிரோவர், இட்லி கிரோவருடைய பையன் குஜிலி கிரோவர். அப்பா குதிரை ஓடுற மாதிரி தானே புள்ள குதிரை ஓடும். அது எனக்கு சரியா படலையே. சில வீட்டுல அப்பா குதிரை தப்பா ஓடுது, புள்ள குதிரை பொதி சுமக்குது. உடுப்பா குதிரை ஓட்ட வேற, மனுஷ ஓட்ட வேற. சரி, குடும்பத்துல ஏதோ ஒரு குதிரை சரியா ஓடினா போதும். சார், இப்போ நான் இங்க எதுக்கு வந்தேன் தெரியுமா? சொல்ல. எனக்கு பெர்மனண்டா ஒரு வேலை கிடைச்சு. மாசம் 1ஆம் தேதி கரெக்டா சம்பளம் வந்துடும். ஐயோ, குந்தியெல்லாம் டெய்லி சம்பாரிச்சுட்டு வருவேன், டெய்லி அடிச்சுட்டு இருப்பேன். இனிமேல் 30 நாளைக்கு ஒரு தடவை கூட என்கிட்ட நீங்க பாசமே காட்ட வேண்டாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப நான் சட்டை பேண்ட் எல்லாம் பாக்கெட் வச்சு தைக்கிறதே இல்ல. அப்புறம் எல்லாம் அண்டர் வேர்ல தான். ஐயே, பெட்டியில வைக்க வேண்டியதை ஜட்டியில வச்சுட்டானே, எடுக்கவே முடியாது. சிட்டி நம்பர் 1 and 2 ஒரு குட் நியூஸ். எனக்கு ஒரு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. நல்லபடியா போயிட்டு வாங்க. Thank you. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்ல காலம் தான். ஆமா, இனிமே மைக்ரோவேவ் குக்கிங் தான். அந்த குட்டி டிக்கெட் எல்லாம் எங்க? ஏய் வாண்டூஸ், எங்க இருக்கீங்க? அந்த 1 2 3 நாலாவது வாளைங்க. எங்க? உள்ளேனையா. இங்க இருக்கேனே. ஓகே. ஏய் வாண்டூஸ், ஒரு குட் நியூஸ். பிக் பிரதருக்கு பெர்மனன்ட் வேலை கிடைச்சிருக்கு. ஐயா, அண்ணனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இனிமே நம்ம வீட்ல டெய்லி முட்டை பிரியாணி தான். எஸ், ஆனா மார்க்ல மட்டும் முட்டை வாங்க கூடாது. முக்கியமா உனக்கு தான். தங்கம், உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னது? நாங்க போயிட்டு வரோம் அண்ணா. எங்க? எங்கன்னு முடிவு பண்ணல, ஆனா வீட்டை விட்டு போறோம். ஏன்? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுல தண்டசோரா இருக்கிறதுன்னு என் வீட்டுக்கார ஃபீல் பண்றாரு. இங்க யாரும் அவர் அப்படி சொல்லவே இல்லையே. சொன்னதானா? உண்மை தானே. நான் இந்த வீட்டை விட்டு போக கூடாதுன்னா நீ எனக்காக ஒண்ணு செய்யணும். நான் என்ன பண்ண சொல்லு? இந்த குடும்பத்துல எல்லாருக்கும் நீ என்னென்னமோ கொடுத்துருக்க. இப்போ உனக்கு கிடைச்ச இந்த வேலைய என் புருஷனுக்காக விட்டு கொடுப்பியானா? என்ன யோசிக்கிற? ஒண்ணுல, நான் இந்த வேலையை உன் புருஷனுக்கு விட்டு கொடுத்தா உங்க பிரச்சனை மட்டும்தான் தீரும். ஆனா நான் இந்த வேலைக்கு போனேன்னா நம்ம குடும்ப பிரச்சனை எல்லாமே தீரும்ல. அவரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீ நினைச்சா முடியும். அண்ணே. மாப்பிள்ள, மாப்பிள்ள வாங்க. ஒண்ணுல, நம்ம ஹேவர்ட் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அங்க ஒரு வேலை காலியா இருக்கு. நான் அவர்கிட்ட பேசுறேன். நீங்க நாளைக்கு போய் அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ஓகே மத்தாங்க. அந்த ஓனர் பேர் வந்து ஜெகநாதன். ரொம்ப நல்லவர். உங்க டிபார்ட்மெண்ட் வந்து சேல்ஸ், அதாவது டீ இலைய வைக்கலாம். எஸ்டேட் வித்துறாரு. ஓகே. என்னங்க, நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே நடிச்சிட்டேன். திருப்தி தானே? மாப்பிள, பியூட்டி பார்லர் போனாலும் கூட இப்படி மசாஜ் பண்ண மாட்டேன். எப்படி நம்ம தொழில்? மாமா, உங்க கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்கீங்க. ஆனா ஒரு தொழில் நீங்க சரியா பண்றது இல்ல. மாமா, கை அங்கங்க பேசுது. நீங்க சுண்டி சுண்டி இழுக்கும் போது வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கு. இந்த சைஸ்ல நான் வீணையை பார்த்தது இல்ல, யானையை வேணா பார்த்திருக்கேன். மசாஜா என்ன ரேட்டு? ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சே. காலுக்கு 10 ரூபா, கைக்கு 20 ரூபா, இடுப்பு பிடிச்சா 30 ரூபா. கழுத்து பிடிச்சா? கழுத்து பிடிச்சா சங்கோதி மாப்பிளை தூக்க வேண்டியதுதான். சும்மா தான் இருக்க, அமைக்கு க்ளோஸ் பண்ணலாம்ல.
ஒரு சின்ன அட்வைஸ். நீங்க யூஸ்வலா இதுக்காக காக்கா பிடிப்பீங்க, அது உங்களோட பழக்கம், மாற்றவும் முடியாது. அதுக்காக இதோட காலை பிடிக்கணுமா? ரொம்ப இறங்கிட்டீங்க. காலை பிடிச்சதுனால கீழே இறங்கிட்டுக்கிறியா? சரி மேலே ஏறி அமுக்குறேன். பாரு, இது வரைக்கும் அமுக்கு, கழுத்து அமுக்கி கொண்டுடாத. மாப்பிள, என்னுடைய எய்மே முட்டை தான், வார்த்தை கொல்லவே மாட்டேன். என்னையா அது? சீட்டை கழிச்சு போட்டு எவனையும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, கட்டுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறீங்க. பழைய பாக்கிய கொடுத்தா தான் சீட்டு எடுக்க முடியும். யூனியன்ல தீர்மானம் போட்டிருக்கோம். யூனியன்ல தீர்மானம் போடுற அளவுக்கு அப்படி எவ்வளவுதான் பாக்கி தரணும்? எனக்கே 95 ரூபாய் பாக்கி. எனக்கு 90 ரூபாய் பாக்கி. எனக்கு 80 ரூபாய் பாக்கி. எனக்கு 75 ரூபாய் பாக்கி. இப்படி விட்டு விட்டா சொன்ன எனக்கு மண்டையில் ஏறாதே. டோட்டலா சொல்லுங்க. 340 ரூபாய் பாக்கி. இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சிருக்கிறது? ஓ, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாகுதா? பாலுக்கு ஒரு 15 ரூபா போட்டு 60 ரூபாய்க்கு போடுங்க. எதுக்கு? போறியா சொல்றேன். சோட்டதலை. இந்தாங்க 15. ரவுண்ட் எவ்வளவு ஆச்சு? இப்ப 400 ரூபாய். ஞாபகம் வச்சுக்கிறது வசதியா இருக்கா? ஜோக்கர் வந்தா கையாயிரு, ஜோக்கரையே காணமா. ஜோக்கர் ஏன் அங்க பாக்குற? அட, என் பையனை சொன்னேன். சீட்டு எடுத்து போட்டு ஆடியா. அப்பா, உனக்கெல்லாம் விசில் அடிச்சு தான் கூப்பிடணும். இந்தா அம்மா சாப்பாடு கொடுத்தாங்க. என்னமோ உங்க அப்பா கவர்மெண்ட்ல வேலை செய்யற மாதிரி வேலைக்கு எவரு சொல்ல பாத்திரத்துல சாப்பாடு வேற வந்துருது. என் மரத்தடியில் உட்காந்து சீட்டு வேலை என்ன பசிக்காதா? பொண்டாடி உனக்கு கஞ்சி ஊத்துறது இல்ல. அப்பா, என்னப்பா 9 டைமண்ட் போட்ட? ஏண்டா அடிக்க வேண்டிய ஆட்டத்தை கோட்டை விட்டுடியே. உனக்கு கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு இருக்கா? அடேங்கப்பா, பையன் என்ன இந்த போடு போடுறான்? என் குடும்பத்திலேயே ஒருத்தன் தான் என்ன மாதிரி இருக்கான். அது பொறுக்கலையா உனக்கு? ஏன் அனாவசியமா கண்ணு வைக்கிற? யோ, நீ வாங்கிட்ட பாரியா? மகனே, ஜித்தடா நீ. இந்தா போய் ஒரு குவார்டர் விஸ்கி வாங்கிட்டு வா. இந்தா இத பேங்க்ல அக்கவுண்ட்ல போட்டுக்க. உன் பையன் தண்ணி கிடைக்க தண்ணி காட்டுவான் போல் இருக்கு. பெரிய ஜீனியஸா இருப்பான் போல் இருக்கு. பொருளாதாரம் மேதையா இருப்பான் போல் இருக்க. அவன் இந்தியாவுக்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன நம்ம நாட்டை விற்காம இருக்கு, அவ்வளவுதான். இந்தா சித்தி நம்பர் 2, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன? சூடா ஒரு கப் காஃபி வேணும், பயங்கரமா தலைவலிக்குது. கெரசின் இல்லப்பா. ஓ, அந்த கறி அடுப்பு இருக்குமே, அதுல போடலாம் இல்லையா? அடுப்பு தான் இருக்கு, ஆனா கறி இல்ல. எல்லாத்தையும் பொண்டாட்டி அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஏ? அவளையே போய் கேளு. எங்க? அங்க போய் பாரு. கவி, என்ன பண்ணிட்டு இருக்க? கறி எரிச்சிட்டு இருக்கேன். கறி எதுக்கு வேஸ்டா இருக்கிற? அப்பதானே அது சாம்பல் ஆகும். ஆமா, கறி எரிச்சா சாம்பல் தான் ஆகும். ஏன்? சாம்பல் சாப்பிடணும் போல இருக்கு. சாம்பல் யாராவது கவி, சாம்பல். Yeah? Yes! Oh my God! கவி, இந்த விஷயத்தை நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். முதல்ல போய் அங்க பாரு தங்கம், போய் சொல்லிட்டு வந்துடுறேன். தங்கம், ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன பண்றீங்க நீங்க? செவுத்துல கோடு போட்டுக்கிட்டு என்ன பால் கணக்காது? இல்ல, பின்ன நாள் கணக்கு. நாள் கணக்கா? அது என்னது? தங்கம், நீயும் யா மாப்ள கங்க்ராச்சுலேஷன். தங்கம் இப்பதான் சொல்லிச்சு நீங்க பிரெக்னன்ட். தங்கம் பிரெக்னன்ட். மாப்ள, உண்மையிலே நீங்க இப்பதான் ஃபுல் ஃபிளெஷ் மாப்ள. நீங்க மட்டும் என்ன மச்சான், இப்பதான் கவிதா சொன்னிச்சு, முதல்ல கை கொடுங்க. ஆனாவது டெஸ்ட் மேட்ச்ல ஓவர் என்ன எடுத்த, நீங்க ஒன் டே மேட்ச்ல அடிச்சு தோல் கலப்பிட்டீங்க. வீட்டுல ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கிறது மறந்துட்டு இவனுங்களா கை கொடுத்துக்கிறானுங்களே. டேய், நான் 3 ஓவர்ல 8 விக்கெட் எடுத்தேன். ஆனா இன்னும் அவுட் ஆகாம நின்னு விளையாண்டு இருக்கேன். பணம் கொடுத்தா கூட அவுட் ஆகணும். மேட்ச் பிக்சிங் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுடா. தங்கம், தங்கம், கம் 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 கம். மெதுவா. இத பத்தியா? பாப்பாக்கு அட்வான்ஸ் பாப்பா. நல்லா இருக்கா? இன்னொன்னு, இது வந்து குங்குமப்பூ. டெய்லி பால்ல கலந்து சாப்பிடணும். அப்பதான் பாப்பா செக்கச்சவேன்னு பிறக்கும். சரியா? வச்சுக்கா. கவி, இப்போ ஏன் தங்கச்சி நல்ல கலரா? மாப்பிள்ளை கொஞ்சம் டல் இல்லையா? அதான் அவங்களுக்கு அந்த குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ பாரு, நல்ல கலரு. நான் கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல, என்கிட்ட
காசு அவ்வளவுதான் இருந்தது. நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேனா? நீங்க கட்டின தாலியை தான் நான் பெருசா நினைக்கிறேன். நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாலும் அவளுக்கு தான் கொடுத்திருப்பேன். இது பாருங்க. என்னது? நம்ம குழந்தைக்கு தொப்பி. நம்ம குழந்தைக்கு? இங்க எனக்கு வை கொஞ்சம். அழகா இருக்கு. ஏய், என்னடி இது? குங்குமப்பூ. நீங்க தான் வாங்கிட்டு வந்தார்ல, எங்க அண்ணனாவது வாங்கிட்டு வந்தாரு. ஏண்டி, உன்னை கஷ்டப்பட்டு கர்ப்பமாக்குனது பத்தாதுன்னு இதெல்லாம் வேற வாங்கி தரணுமா? எங்க அம்மா வயித்துல நான் இருக்கும் போது எங்க அம்மா 6-7 கிலோ குங்குமப்பூ சாப்பிட்டாங்களா? அதுக்காக நான் என்ன ஆப்பிள் நேரத்துல பிறந்துட்டேன்? பேசுறாள். என்னடி குங்குமப்பூவை வாய்க்கா மாரி வெட்டுற? ரெண்டா பிரிச்சிட்டு இருக்கேங்க. ஆஹா, பாவம் அண்ணி, அவங்களும் என்ன மாதிரி முழுகாம தானே இருக்காங்க. அதனால அவங்களுக்கு பாதி தர போறேன். ஏன்னா அண்ணன் அன்னைக்கு வாங்கிட்டு வரலைங்க. அப்படி போடு. ஏண்டி, நான் என்னமோ உனக்கு வாங்கிட்டு வரலன்னு சொன்னேன். உங்க அண்ணன் தான் அவன் பொண்டாட்டி வாங்கிட்டு வரல. இதுக்கு என்னடி சொல்ற? என்னங்க என்னங்க எதுக்குங்க இவ்வளவு குங்குமப்பூ வாங்கிட்டு வந்தீங்க? இது தலையில வைக்கிறதுக்கு இல்லங்க, பால்ல கலக்கி சாப்பிடுறதுக்கு. என்னங்க, நீங்க வாங்கிட்டு வந்த பொம்மை கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. அது கண்ணு சிமிட்டுது. ஐயோ, எவ்வளவு அழகா இருக்கு. குழந்தை மாதிரியே இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியாடி, உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கு ஒண்ணுமே வாங்கிட்டு வரலன்னு சொன்னியே. அவன் ஏகப்பட்ட பொம்மைகளை வாங்கி வந்து குமிச்சிருக்கான். உங்க அண்ணிக்கு மட்டும் காஸ்ட்லியான பொம்மை, உனக்கு ரோட்ல கிடக்குற சீப்பான பொம்மையா? இல்லங்க, இது கூட ரொம்ப நல்ல பொம்மை. ஸ்விட்ச தட்டினா அப்படியே குழந்தை மாதிரி தவழ்ந்து போகும். இங்க பாருங்க. என்னடி பெரிய பொம்மை? ஏற்கனவே ஃபிட்ஸ், இதுல வேற பிரெக்னன்ட். இது ரொம்ப ரிஸ்க் சார். டாக்டர், ஐ திங்க் பிரசவம் ரொம்ப சிக்கல் தான். பெரிய உயிருக்கும் சின்ன உயிருக்கும் கொஞ்சம் ஆபத்து தான் சார். தங்கம், என்ன டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? டாக்டர் சொன்னாங்க சாதாரண விஷயம் தானே, எப்பவும் வர்றதானே. என்ன இப்போ ஸ்ட்ரெயின் அதிகம் இந்த ஸ்டேஜ்னால, அவ்வளவுதான், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதனால என் குழந்தைக்கு ஏதாவது? சாச்சா, இதுக்கும் குழந்தைக்கு எந்த சம்பந்தம் இல்லையம்மா. இல்ல கவி? ஆமா தங்கம், உன் குழந்தை நல்லபடியா பிறக்கும். அண்ணே, என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாகிறதான். என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். தங்கம், உனக்கு ஒண்ணும் ஆகாது, உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணன் இருக்கேன்ல. மகனே, வெறும் வயிற்றுல தண்ணி அடிச்சது கேரா இருக்கு. நான் அப்படியே இங்க கொஞ்ச நேரம் படுத்து வர்றேன். என்ன அப்பா? அப்பா, என்கிட்ட 2 ரூபா இருக்கு. நீ 1 ரூபா கொடுத்தினா நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன். கொடைக்கானல் என்னடா ஐஸ்கிரீம்? ஏடா 2 ரூபா இருந்ததுன்னா பிக்கிள்ஸ் வாங்கி சாப்பிட்டு பிரிஸ்கா நடக்க மாட்டேனா? டேய், 2 ரூபாய் கொடு, பிக்கிள்ஸ் வாங்கி. சாமியே சைக்கிள்ல போறாரா, பூசாரி புல்லட் கேக்குறாராம். பேசாம படியா. நம்ம குடும்பத்துக்கே வாய் தாண்டா கேபிட்டல். நம்மெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்க வேண்டிய ஆளுகடா. தாடி தண்ணி மப்ல படுத்தா போன மாதிரியே இருக்கானே. பேசாம ஒரு ரூட்ல போய் சம்பாதிச்சிட வேண்டியதான். இந்த துண்டு எடுத்து போத்திடுவோம். யோ, கால ஒழுங்கா படியா. ஐயோ ஐயோ, அனாதை போனங்க. யார் பெத்த புள்ளையோ சூசைட் பாயிண்ட்ல வந்து சுருண்டு விழுந்துருச்சு. அடக்கம் பண்ணணும். அனாதை போனோம். அள்ளி தாரீர், அள்ளி தாரீர். அடக்கம் பண்ணணும் சார். காசு போடுங்க சார். அனாதை போனோம். காசு போடுங்க சார். பாருங்கய்யா பணத்தை, போடுங்கய்யா பணத்தை. பாருங்கய்யா பணத்தை, போடுங்கய்யா பணத்தை. அனாதை போனோம். அள்ளி தாரீர், அனாதை போனோம்.
அவர் எப்படி செத்தாரு? எய்ட்ஸ் வந்து செத்துட்டாருங்க. ஏப்பா எய்ட்ஸ் வந்து ஒரு பக்கத்துல நிக்கிறியா? பயமா இல்ல உனக்கு? இதெல்லாம் ஒரு சமூக சேவை. அடடடட, இவ்வளவு சின்ன வயசுலயே சமூக சேவை செய்ய ஆசைப்படுறியே, உங்க அப்பா தீர்க்காயுசா இருக்கணும். எனக்கு வந்து பிறந்திருக்குது இல்ல. 5 ரூபாய் கொடுத்துட்டு 1000 கேள்வி கேட்கறானுங்க முட்டா பசங்க. டேய் எல்லாத்தையும் நீ அமைக்கிட்டு இருக்க, எனக்கு 50% கொடுத்துறணும். எப்பப்பா முடிச்ச? அது ஒருத்தன் 50 வயசு காசு நெத்தில நொட்டுன்னு போடானே, அப்ப எந்திரிச்சிட்டேன். டேய் என்ன ஃபாலோ பண்ணி நீ பணம் வசூல் பண்றியா? சந்தோஷமா இருக்கு. ஆனா எய்ட்ஸ்னு சொல்றிய, ரொம்ப கேவலமா இருக்குடா. கரண்ட் மேட்டர் சொன்னதாப்பா கலெக்ஷன் ஆகும். இது கூட தெரியாத முட்டாளா இருக்கியே. சரி சரி. டேய் யாரோ லேடிஸ் வராங்க, அவங்ககிட்ட எய்ட்ஸ்னு சொல்லாத, அவர்சன் வந்துறேன், ஆக்சிடென்ட்னு சொல்லி அப்பதான் போடுவாங்க. அது வேற யாரும் இல்ல, உங்க பொண்டாட்டிங்க. ஐயோ மனுஷன் 4 பேர் சம்பாதிக்க விடுறாளுங்களா? என்னமாச்சு? வலி தாங்க முடியல அண்ணி. ஐயோ இந்த நேரம் பார்த்து வீட்டுல யாருமே இல்லையே. கொஞ்சம் பொறுத்துக்கமா, வா நம்ம ஹாஸ்பிடல் போலாம். இல்ல முடியல அண்ணி. பாத்து வாமா. முடியல. கவி என்னாச்சு? பயப்படாதீங்க, நான் அட்மிட் பண்ணிட்டேன். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அன்னைக்கு அந்த சார் இந்த மருந்து வாங்கிட்டு வாங்க. என்னது? இந்த மருந்தை சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்ன? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல கவி, நீ ஐயோ ஆல்ரைட். பரவாயில்ல, நான் இப்போ வந்துறேன். உடனே வந்துறேன். கவி 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 என்னாச்சு உனக்கு? டாக்டர் டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் என்னாச்சு பாருங்க ப்ளீஸ். நீங்க போய் அந்த மருந்து வாங்கிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல உங்களுக்கு ப்ளீஸ். வாமா டாக்டர். நான் சிஸ்டர். சார் கவிதா உங்க மனைவி தானே? ஆமா. அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஓ மை காட், thank you சிஸ்டர். சார் தங்க உங்க சிஸ்டர் தானே? ஆமா, அவங்க மறந்தது அது. இது தேவைப்படாது. ஏன்? அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, குழந்தை தான் இறந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு மயக்கம் தெரியல. என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே சந்தோஷம் நான் தாயாக தான். என் குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். பாருடா, எது கடுற நீ? நல்ல புள்ள இல்ல, அழக்கூடாது. ஓகேயா? அப்பா பாரு, அப்பா. என்னங்க என்னங்க உங்க தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல, குழந்தை. இது தங்கச்சிக்கு தெரியுமா? மயக்கம் தெரியல. என்னங்க? இல்ல ஒண்ணு இல்ல, என் தங்கச்சியோட லைஃபை யோசிச்சு பார்த்தேன். பாவம், புருஷன் சரியில்லை, உடம்பு சரியில்லை. இப்போ இந்த விஷயத்த நான் தங்க இருக்கிற நிலைமையில உயிர் கூட ஆபத்து வரும்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பண்ணல?
என்னங்க, நமக்கு இன்னும் வயசு இருக்குல்ல? 10 குழந்தைங்களாவது பிறக்காதா? இன்னும் 9 குழந்தைங்க இருக்கு. இந்த குழந்தை நமக்கு வேணுமா? நம்ம குழந்தையை கொண்டு போய் உங்க தங்கச்சி கிட்ட வச்சிருங்க. இறந்து போன குழந்தை நம்மள்தான் சொல்லிக்கலாம். என்னங்க, உங்க உங்க தங்கச்சிக்கு மயக்கம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கையால குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. என் குட்டி பையா, டே குடிடா செல்ல குட்டி. சின்ன குட்டி நீங்க கொடுங்க. 100 வயசு நீ நல்லா இருக்கணும் ராஜா. என் குட்டி பையா, என் அண்ணி ஏன் வேலைக்கு நிக்கிறீங்க? வாங்க குழந்தைக்கு சக்கரை தண்ணி கொடுங்க. வாங்க அண்ணி. இவதான் ஏதோ சம்பிரதாயத்தை கூப்பிட்டுட்டானா? நீயும் சக்கரை தண்ணிய உடனே கையில எடுத்துக்கிட்டியே. வயிற்றுல சுமந்தா மட்டும் போதுமா? கையிலயும் சுமக்கணும். நீதான் பெத்த உடனே குழந்தைய பறி கொடுத்தவளாச்சே. உன்ன மாதிரி ராசி இல்லாதவ குழந்தை சக்கரை தண்ணி கொடுத்தா அது விஷமாவே ஆயிடும். என்ன குட்டி, இன்னும் செல்லும். ஜோ 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 ஜோ. என்ன ஆச்சு? குழந்தை அழுது. ஃபுட்வர்ட்ஸ் கொடுக்க சொல்லு. நான் குழந்தையா இருக்கச்சே எங்க அப்பா எனக்கு தரல. போடா. ஜோ 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 ஜோ. என்னம்மா குழந்தைய விடாம அழுதுட்டே இருக்கா? தெரியல சித்தி. இப்படி இப்படி நான் சமாதானப்படுத்துறேன். அம்மா அம்மா அழக்கூடாது. அம்மா. ஓ ஓ ஓ. என்னாச்சுடா? ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? என்னாச்சு? பார்த்தா தெரியலையா? குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். இத்தனை புள்ள பெற்றிருக்க, குழந்தை அழுகை நிறுத்த தெரியலையே. சொல்லும் வேண்டாண்டி வேண்டாண்டி. நம்ம டாட்டா போலாமா? வா 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 வா. சரி சரி சரி. என்ன நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதப்பா. சொல்லல அழக்கூடாதுப்பா. இங்க பாரு இங்க பாரு. கண்ணு அழாதப்பா. என்ன நீ எப்ப பார்த்தாலும் நை நைன்னு அழுதுகிட்டே இருக்க? என்கிட்ட கொடுங்க. இந்தா குடி. எப்ப பாரு அழுதுகிட்டே இருக்கான். அழக்கூடாது. அங்க பாரு நல்ல செல்லம் இல்ல? அங்க பாரு. பெத்த தாய் கை சூடு பட்டாதான் குழந்தை அழுகை நிறுத்தும்பாங்க. இவ தொட்டது பட்டை நிறுத்திருச்சே. எப்படி?
டேய் 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 நிறுத்துங்கடா. எதுக்குடா வேஸ்டா படிச்சிட்டீங்க? நிம்மதியா படுத்து தூங்க வேண்டியதானே? நான் படிக்கணும். படிச்சு என்னடா கிளிக்க போற? நான் இன்ஸ்பெக்டர் ஆக போறேன். நீ? நான் வக்கீலாக போறேன். நான் ஜட்ஜ் ஆகணும். என்னடா ஒரே லா அண்ட் ஆர்டர் பார்ட்டியா இருக்கு? எதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்? அப்பதானே நீ தைரியமா தப்பு பண்ண முடியும். நான் உன்னை பிடிக்காம இருப்பேன். இவன் பிடிச்சாலும் நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன். இவன் ஏமாந்துட்டாலும் நான் ஜட்ஜா இருந்து உன்னை எஸ்கேப் பண்ணிடுவேன். நம்ம பிளட் 25% தான். ஆனா ஃப்ராட் 75% மிக்ஸ் ஆகி பிறந்துக்குது. தெய்வம் உனக்கு ஆசை எதுவும் கிடையாதா? இருக்கே. என்ன ராஜா? நீ பண்ண ஃப்ராடுக்கு உன்னை சென்ட்ரல் ஜெயில போடணும். நான் வாரம் வந்து உன்னை பார்க்கணும். உனக்கு பீடி, பிஸ்கெட், பழம், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்யா. மனசு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனாலும் இதைத்தான் வாங்கிட்டு வரானுங்க. டேய் இதெல்லாம் உண்மையிலேயே உங்களுடைய சொந்த ஆசையா இல்ல உங்க அம்மா காரியம் சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னாலுங்களா? ஐயோ அவங்க ஆசையே வேற. அவங்க ஆசையை நான் கேட்டேனே. கூடிய சீக்கிரம் நீ சாமியார் ஆகும் தான் அவங்க ஆசை. ஓஹோ நான் சாமியார் ஆயிட்டேன்னா சைலண்ட் ஆயிரும் நினைக்கிறாளுங்களா? நான் மட்டும் சாமியார் ஆயிட்டேன். இந்த குடும்பத்துல குழந்தைகளுடைய எண்ணிக்கையை விட சித்தி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிரும். அதான் ஸ்டைல் தள்ளுறாங்க. இப்படி எல்லாம் அடிச்ச நான் ஜெயிலுக்கு வந்து பீடி கூட வாங்கிட மாட்டேன். என்னடா நான் ஜெயிலுக்கு போகணும் கன்ஃபார்மா பேசுறேன். கவி என்ன பண்ற? அங்க பாருங்க. என்ன? உங்க புள்ள தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கான். அப்பம் புத்தி தப்பாம இருக்கு. கவி இதெல்லாம் பேசாத, யார் காதுலயாவது விழுந்துற போகுது. பெரியவங்க தெரியாமலா சொன்னாங்க? விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணா முளைக்கும். நம்ம வீட்டுக்கு 2 வீலரே வந்தது கிடையாது. 4 வீலரு அதுவும் பென்ஸ் வந்து நிக்குதே. ஒருவேளை கவிதா சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? தள்ளுங்க தள்ளுங்க. என்ன பட்டிக்காட்டா யானையை பார்த்த மாதிரி காரையை பார்த்தது இல்லையா? வாங்க 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 வாங்க. இருங்க தொலைக்கிறேன். இருங்க இருங்க இருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. தங்கம் சீக்கிரம் வா. நான் சொன்னல அவங்க இவங்க தான். என்ன சாப்பிடுறீங்க? வணக்கம். ஒண்ணும் வேண்டாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்குள்ள சீக்கிரம் போய் கொண்டு வர சொல்லுங்க, நாங்க புறப்படணும். தங்கம் கொண்டு வா. கொண்டு வாங்கறல்ல. ஏமாப்ள இவங்க யாரு எதை கொண்டு வர சொல்றீங்க? லட்சக்கணக்கில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வேற குறுக்க அமினா மாதிரி. என் மாமனாரு. எங்க பணத்தை வாங்கிட்டீங்கல்ல? என்ன விட அதிகமா பறக்குற நீ. 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம குழந்தை கொடுத்தோன்னே பெட்டியில 3 லட்சம் ரூபாய் வச்சிருக்காங்க. கொடுத்துட போறாங்க. குழந்தை குறி முதல்ல பெட்டியை வாங்குங்க. பெட்டிக்கு என்னங்க, நல்ல நேரம் முடிய போகுது. குழந்தைய கொடுங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? புரியல அண்ணே. எங்க குழந்தைய நாங்க இவங்களுக்கு தத்து கொடுக்க போறோம். 5 லட்சம் ரூபாய்க்கு குழந்தைய வித்துட்டோம். பச்சை குழந்தைய தத்து கொடுக்குறீங்க? யோ பச்சை குழந்தை தான் தத்து கொடுப்பாங்க. 40 வயசுல தத்து கொடுப்பாங்க. விளங்குமா? என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? என்னடி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் குழந்தை குறி. நாங்க குழந்தைய கொடுக்க விட மாட்டோம். ஏன்? உன்ன மாதிரி என் பொண்டாட்டி என்ன குழந்தை பெத்துக்க முடியாதவளா? அப்ப 1000 குழந்தைக்கு பெத்துப்பா. அதனாலதான் இந்த குழந்தைய நாங்க தத்து கொடுக்கிறோம். இது நான் பெத்த குழந்தை. தூக்கி கொடுப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதை கேட்கறதுக்கு நீ யாருமா? நான் யாரா? இல்ல நீங்க சும்மா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த குழந்தைய பெத்தவ நான். உங்க தங்கச்சியோட குழந்தை பொறுக்கும் போதே செத்து போச்சுன்னு தெரிஞ்சா அவங்க மனசு தாங்காது. நம்ம குழந்தை எடுத்து கொடுத்துடலாம். அது நம்ம கண் முன்னாடி தானே வளர போகுதுன்னு ஈரம் காயாத அந்த குழந்தையை தூக்கி கொடுத்தோமே. இப்போ இப்போ இவருக்கெல்லாம் அதை வைக்க போறாங்களே. இதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது.
வார்த்தையை தான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இந்த குழந்தை உங்களோடதுங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். குழந்தைய பறி கொடுக்கிற வேதனை என்னங்கிறது அது சுமந்து பெக்கிறவளுக்கு தான் தெரியும். கடவுள் என் குழந்தை வயித்துல இருக்கும் போது அதோட உயிரை எடுத்துட்டான். ஆனா நீங்க உயிரோட உங்க குழந்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கடவுளை விட ரொம்ப பெருசு. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அவன் இந்த குழந்தைய தத்து கொடுக்கணும் சொன்னப்போ நான் அதுக்கு சம்மதிச்சேன். நிறுத்துங்க. நீங்க இங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த யோகியதையும் இல்ல. ஐயா, என் புருஷன் உங்ககிட்ட வாங்கின பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்துறோம். சரி, தயவு செஞ்சீங்க போயிடுங்க. சரிம்மா, ஐ எம் வெரி சாரி. இந்த குடும்பத்துக்காக இன்னும் நீ என்ன இழக்க போற? சித்திங்களுக்காக சந்தோஷத்தை இழந்த, பிள்ளைங்களுக்காக தூக்கத்தை இழந்த, அப்பாவுக்காக மானத்தை இழந்த, என் புருஷனுக்காக உன் வேலை இழந்த, எனக்காக உன் குழந்தையவே இழந்த. இனி உன்கிட்ட இழக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. போய் எங்கேயாவது சந்தோஷமா இருங்க. அண்ணே, ஆமா அண்ணே, நீங்க 2 பேர் போயிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. இந்தாங்கண்ணே பெட்டி. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. உங்களெல்லாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எங்கடா போ? இத பாரு, நீ என்ன செய்வே தெரியாது. எனக்கு அந்த குழந்தை வேணும், இல்ல பணத்தை கொடுத்துரு. என்ன பேச்சு பேசுறீங்க? அன்னைக்கு என்னமோ நல்ல புள்ள மாதிரி என் மச்சான்ட்ட ஐ வெரி சாரின்னு சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப ரவுடிகளை வச்சு மிரட்டுறீங்களா? அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற. அதுக்காக நான் பணத்தை கொடுத்துட்டு ஏமாற முடியாது. யோ, குழந்தை இல்ல பணம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்தாகணும். இல்ல நீ உயிரோட திரும்ப மாட்டேன். இது பாருங்க, பணம்லாம் என்னால கொடுக்க முடியாது. குழந்தை வேணும்னா கடத்திட்டு வரேன். கடத்திக்கிட்டா? அப்ப குபேரனுக்கு தெரிஞ்சிட்டா? அவன் உயிரோட இருந்தா தானே. வேணும்னா இந்த தடி பசங்களை கூட அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல. வந்து சாப்பிடுங்க. மச்சான், உன் கதை முடிஞ்சுது. உங்க அண்ணன் உங்க எல்லாருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுப்பார். இப்ப அவரே பட்டினியே கிடக்காருப்பா. அவருக்காக தான் இந்த பிரியாணியை வாங்கிட்டு வந்திருக்கிற. அப்ப நீயே போய் கொடு. நான் கொடுத்தா அவரு சாப்பிட மாட்டாருப்பா. நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அவரு சாப்பிடுவாரு. முதல்ல சாப்பிட மாட்டேன்னு பிகு பண்ணுவாரு. நீங்க என்ன பண்றீங்க? வாயை திறந்து இவ்வளவு வள்ளி உள்ளார திணிங்க. அப்பதான் என் மனசு ஆறுப்பா. இந்த அம்மா ஊட்டாம மட்டும் விட்டுறாதீங்க. எதிர்த்து போங்க. அண்ணே, இந்த பிரியாணியை சாப்பிடுங்கண்ணே. எனக்கு வேண்டாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டாதான் நாங்க சாப்பிடுவோம். இல்லம்மா, அண்ணனுக்கு பசிக்கல, நீங்க போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிடலன்னா நாங்க பட்னி கிடந்து செத்துருவோம். என்ன குழந்தைங்க இவ்ளோ கெஞ்சுறாங்க. இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி? அவங்களுக்காகவாது சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. சரி கொடுங்க. குழந்தை தொட்டில தூங்குது, தூக்கிட்டு ஓடிடுங்க. என்ன தண்ணி வேணுமா? இதோ எடுத்துட்டு வரேன். யாரும் கடத்திட்டு போறாங்க. சார் குபேரன் வந்தா சார் குழந்தைய காப்பாத்துறதுக்கு. நம்ம ஆளுங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. டேய், அணை போற விளக்கு கொஞ்ச நேரத்துக்கு பிரகாசமா தாண்டா எரியும். அதே மாதிரி தான் இதுவும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் க்ளோஸ் ஆக போறான். எப்படிங்க? அவன் சாப்பிட்ட பிரியாணியில விஷத்தை கலந்துட்டான்.
ஐயோ என்னங்க என்னங்க அண்ணே எங்களை கண்ணு தந்து பாருங்க அண்ணே. டாக்டர் என் மகனுக்கு எப்படி இருக்கு? கொஞ்சம் எர்லியரா கொண்டு வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம். இப்ப எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன்னா பாய்சன் பிளட்ல கலந்துருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. ஐயா, நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா நீ எதையுமே பெருசா எடுத்துக்கிட்டு இல்லை. என்ன ஒரு பிள்ளைய பாக்குற மாதிரி தான் பாசமா பார்த்துட்டு சத்தியமா சொல்றேன். நான் உன்னை மகனா நினைக்கலப்பா, என்னை பெற்ற தகப்பனா நினைக்கிறேன். தயவு செய்து கண்ணை திறந்து பாருப்பா. நீங்க ஏன் கண்ணை திறந்து என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம குழந்தைய உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு தானே. எனக்கு இந்த குழந்தை வேண்டாங்க, எனக்கு நீங்க தான் வேணும். எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். உங்க தங்கச்சி கிட்டே கொடுத்துருங்க.